ஹல்லேலூயா. நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கீங்களா காலையில்? பிரைஸ் தி லார்ட். ஓகே, கொஞ்ச நேரம் நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். நம்முடைய மத்தியில் பிரதர் சாம் ஜோயல் இருக்கிறார். கைகளை தட்டி பிரதர் சாம் ஜோயல் அவர்களை சந்தோஷமாக நாம் வரவேற்கலாம். தேவனுடைய நாமத்தை நாம் நல்ல உற்சாகமாக ஒரு கை தட்டுங்க. நேரம் ஆண்டவரை பாடி உயர்த்த போகிறோம். நம்ம கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஆண்டவரை உயர்த்த போகிற கண்களை மூடி. Thank you Holy Spirit. We love you Jesus. எல்லாரும் கொஞ்சம் கண்ணு மூடி வாயை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காக நன்றி. Father, we thank you for this new day. உயிரின் நூற்றே நீயாவா, உள்ளத்தின் மகிழ்வே நீயாவா, உயிரின் நூற்றே நீயாவா, உண்மையின் வழியே நீயாவா, உறவின் பிறப்பே நீயாவா, உள்ளத்தின் மகிழ்வே நீயாவாய். வாய் திறந்து உறவின் பிறப்பே நீயாவா, உள்ளத்தின் மகிழ்வே நீயாவாய். நீங்க இல்லாத நாளெல்லாம், நல்ல சத்தமா பாடுங்க பார்க்கலாம். நீங்க இல்லாம ஒரு நாள் கூட என்ன தாண்ட முடியாது ஆண்டவரே. Not even a single second. நீங்க இல்லாம என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லுறவங்க மட்டும் வாயை திறந்து, நீங்க இல்லாத வாழ்வெல்லாம், மறுபடியும் நீங்க இல்லாத நாளெல்லாம், நீங்க இல்லாத நாளெல்லாம். I want you to sing. இல்லாத வாழ்வெல்லாம், இன்னும் சத்தமா, நீங்க இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீங்க இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வா. எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயா. அப்பா பார்த்து சொல்லுங்க, எனது ஆற்றலும் நீயாவாய், எனது நீயாவாய், எனது அரணும் நீயாவாய். சொல்லு, எனது அரணும், எனது அரணும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயா. நீங்க இல்லாத நாளெல்லாம், நீங்க இல்லாத நாளெல்லாம் ஜீசஸ், நீங்க இல்லாத ரபலஷனரே, நீங்க இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீங்க இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. ஆண்டவரே, நீங்க இல்லாம எங்க வாழ்க்கையில ஒரு நொடி கூட எங்களால தாண்ட முடியாது. உங்க துணை, உங்க பிரசன்ஸ் எங்களுக்கு எப்போது வேணும் ஆண்டவரே. இந்த நாள்ல தொடர்ந்து நீர் எங்களோடு கூட இடைபடுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நல்ல சத்தம் ஒரு ஆமேன் சொல்றீங்களா? நீங்க சொல்ற ஆமேன் உங்க பக்கத்துல உங்களுக்கு கேட்கணும். நல்ல சத்தம் ஒரு ஆமேன். ஆமேன், ஆமென். நம்ம கொஞ்ச நேரம் ஆண்டவரை உயர்த்த போகிறோம். எல்லாரும் தெரிந்த சில பாடல்களை பாடி அப்பா நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். கைகளை உயர்த்திய அப்பா பார்த்து, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன். இன்னும் சத்தமா பாடலாமே, நல்ல யங்ஸ்டர்ஸ் இருக்கிறீங்க. எந்தன் இயேசுவே, எந்தன். உரிமையை சொல்லணும். He is my God, He is my Father and He is my Jesus. உரிமையா சொல்லுங்க, எந்தன். இப்போ நீங்க மட்டும் சத்தமா சொல்லுங்க, எந்தன். நல்ல சத்தமா, அவர் என்னுடைய அப்பா, அவர் என்னுடைய தகப்பன். உரிமையா சத்தமா
ஓ எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. எத்தனை பேர் கை கொண்டு வந்திருக்கிறீங்க? எத்தனை பேர் கை கொண்டு வந்திருக்கு? நல்ல நல்ல தலைக்கு மேல கை உயர்த்தி. நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி பாடி ஆண்டவரை உயர்த்த போகிறோம். சேர்ந்து பாடுவோமா? நல்ல கரங்களை தட்டி உற்சாகமா, கைத்தாளத்தோடும் ஓசையில் கைத்தாளத்தோடும் அவரை துதியுங்கள். பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதரை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தார். சேர்ந்து பாடுங்க. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதரை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா, கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. தலைக்கு மேல கை தட்டி எந்தன், இப்படி தலைக்கு மேல, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் நல்ல சந்தோஷமா கையில கை தட்டி எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை. நீங்க கேட்கவில்லைன்னு சத்தமா சொல்லணும், சரியா? தங்கத்தை, வைரத்தை, உள்ளத்தை. இன்னும் சத்தமா, ஆஸ்தியை கேட்கவில்லை, ஆஸ்தியை, அந்தஸ்தை, உன் உள்ளத்தை. சொல்லுங்க பார்த்து. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி. நான் ஒரு நாளும் அவரை தேடி போகல, அவரே என்னை தேடி வந்தார். ஓ என்னை தேடி வந்தார். தலைக்கு மேல் கைகளை 1 2. எந்தன் இயேசுவே, எந்தன் நல்லா சிரிச்ச மாதிரி பாடலாமே. எந்தன் இயேசுவே, எந்தன் அப்படி கைகளை தட்டி எந்தன் எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் my Jesus, my Jesus, my Jesus, my Jesus, my Jesus. எந்தன் நல்ல சத்தமா எந்தன் ஓ எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். சொல்லுங்க. தாய் உன்னை, தந்தை உன்னை, அவர் உன்னை, நண்பர் உன்னை மறந்தாலும், நண்பர் உன்னை, உற்றார் உன்னை, அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல். தலைக்கு மேல கை தட்டி பாடுவோமா எல்லாரும்? எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. நல்ல சத்தத்தை உயர்த்தி. அவர் என்னுடையவர், நான் அவருடையவன். சகலரடபோ. ஓ எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே,
எந்தன் இயேசுவே, எந்தன் நீங்க மட்டும் சொல்லுங்க, எந்தன் இயேசுவே, எந்தன். நல்ல சத்தமா, இன்னும் சத்தத்தை உயர்த்தி, எந்தன் இயேசுவே, எந்தன் ஒன் லாஸ்ட் டைம், எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. சந்தோஷமா, ஓ எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. நல்ல தலைக்கு மேல கைகளை தட்டி, கைகளை தட்டி, நல்ல சத்தமா கைகளை தட்டி, He is my Jesus. ஆமென். எத்தனை பேர் உரிமையா சொல்ல முடியும், அவர் என்னுடைய இயேசு, He is my Father. ஆமென். உங்களுக்கு உங்க கூட யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, அவர் எப்போது இருக்கிறார். ஆமென். 24 மணி நேரம், எல்லா செகண்ட். உங்க பெற்றவர்களால, உங்க நண்பர்களால எல்லா டைமும் உங்க கூட இருக்க முடியாது. 24 மணி நேரமும் என் கூட யாராவது இருக்கிறாருன்னு சொல்ல முடியுமா? உங்களால யாருமே சொல்ல முடியாது. எல்லாம் ஒரு சர்டன் டைம், ஒரு குறிப்பிட்ட மணி நேரம், கொஞ்ச நேரம் உங்க கூட இருப்பாங்க. ஆனா 24 மணி நேரமும், எல்லா செகண்ட்ஸும் உங்க கூட ஒருவர் இருக்கிறார். அவர்தான் இயேசு. நல்ல சத்தமா இயேசுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு. ஹalleluya. வேதம் சொல்லுகிறது, யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். நீங்க என்ன காரியம் செஞ்சாலும் கர்த்தர் உங்களை தலை குனிய விடவே மாட்டார். உங்க ஸ்டடீஸா இருக்கலாம், உங்க ஒர்க்கா இருக்கலாம், என்ன காரியமா இருந்தாலும் சரி, அவருடைய பிள்ளைகளை அவர் ஒரு நாள் வெட்கப்படுத்தவே மாட்டார். ஆமென். ஹalleluya. என் கூட சேர்ந்து, இயேசு என்னோடு இருப்பதா, இயேசு என்னோடு நடப்பதா, இயேசு என்னோடு வசிப்பதா, வெட்கப்பட்டு போவதில்லை. என் கூட சேர்ந்து பாடுறீங்களா? இயேசு என்னோடு இருப்பதால். அந்த லிரிக்ஸ் மட்டும் போடுங்களேன். இயேசு என்னோடு இருப்பதால், இயேசு என்னோடு நடப்பதால். அடுத்தது இயேசு என்னோடு எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க அவர் எப்போது என் கூட இருக்கிறாரு? உங்க கூடவே அவர் நடக்கிறாரு, அவங்க கூட வாழ்றாரு, ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். நம்ம சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். நல்ல கைகளை தட்டி பாடுவோமா? வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, இயேசு இருப்பதால். சேர்ந்து பாடுங்க பார்க்கலாம். வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, இயேசு இருப்பதா. சொல்லுவோமா? இயேசு என்னோடு இருப்பதால், இயேசு என்னோடு நடப்பதால், இயேசு என்னோடு வசிப்பதால், வெட்கப்பட்டு போவதில்லை, இயேசு என்னோடு இருப்பதால். பாடுங்க. இயேசு என்னோடு நடப்பதால், இயேசு என்னோடு வசிப்பதால், வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, இயேசு இருப்பதால். மறுபடியும் கூட சேர்ந்து, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, இயேசு இருப்பதால். சத்தமா உயர்த்தி, இயேசு என்னோடு இருப்பதால். சொல்லுங்க. இயேசு என்னோடு நடப்பதால், இயேசு என்னோடு வசிப்பதால், வெட்கப்பட்டு ஒரு நாளும் போவதில்லை, இயேசு என்னோடு, அவர் என்னோடு இருக்கிறார், இயேசு என்னோடு நடப்பதால், இயேசு என்னோடு வசிப்பதால், வெட்கப்பட்டு கைகளை அசைத்து ஹalleluya ஹalleluya
ஹalleluya ஹalleluya ஹalleluya ஹalleluya ஹalleluya ஹalleluya இயேசு என்னோடு, இயேசு என்னோடு, அவர் என் கூட இருக்கிறார். இயேசு என்னோடு நடப்பதால், இயேசு என்னோடு வசிப்பதால் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு என்னோடு, ஓ இயேசு என்னோடு, ஓ இயேசு என்னோடு வசிப்பதால் வெட்கப்பட்டு போவதில்லை. நல்ல கரங்களை தட்டி, நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர் என்னோடு இருக்கிறார், அவர் எனக்குள்ளாய் வாசம் பண்ணுகிறார், அவர் என்னோடு இருக்கிறார். ஒரு நாளும் நான் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென், ஹalleluya, ஆமென். உங்க மனசுல நீங்க ஒவ்வொரு நாளும் நினைச்சுக்கணும், அவர் எப்போது என் கூட இருக்கிறார். நான் போகிற இடமெல்லாம் அவர் கூடவே வருகிறார். ஆமென். நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆமே. நம்ம எல்லாரும் கண்களை மூடி கொஞ்ச நேரம் நான் ஆண்டவரை நம்ம ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி. I want everyone to close your eyes and open your mouth and thank God for this new day. இந்த புதிய நாளுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவரே நமக்கு நன்றின்னு மனதார உள்ளத்தை திறந்து சொல்லுவோமா. ஹalleluya. Thank you Holy Spirit. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீங்க எப்படி இருந்தாலும் சரி அவர் உங்க கூட இருக்கவே இருக்கிறார். எப்போது அவர் கூட இருக்கிறாரு. நீங்க தேடி போகவே இல்லை, அவர் நம்மளை தேடி வந்தார். ஹalleluya. தொலைந்து போன அந்த ஒரு ஆட்டை தேடி 99 ஆடுகளை விட்டு அவர் தொலைந்து போன அந்த ஒரு ஆட்டை தேடி வந்தார். அவ்வளவு அக்கறை அவர் உங்கள் மேல் அவர் அவ்வளவு அக்கறை உள்ளவராக இருக்கிறார். என் மேல் அவர் அவ்வளவு அக்கறை உள்ளவராக இருக்கிறார். என் மேல் அவர் அவ்வளவு கரிசனை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் வாயை திறந்து ஹalleluya, ஹalleluya. நீங்க என் வாழ்க்கையில செய்ய நினைத்த காரியம் ஒரு நாளும் தடைபடாது. உங்க வாழ்க்கையில அவர் குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை அவர் நிச்சயம் நிறைவேற்றுவார். அவர் உங்களுக்காக வைத்திருக்கிற பிளான்ஸ், உங்களுக்காக வைத்திருக்கிற பர்பஸ், அவர் எல்லாவற்றையும் அவர் நிச்சயம் நிறைவேற்றுவார். ஹalleluya. யோசேப்புக்கு கர்த்தர் தரிசனம் கொடுத்திருந்தார். ஆனா அவன் போன பாதைகளோ அது வேறு. ஆனா ஒரு நாள் வந்தது, கர்த்தர் அவனுக்கு தந்த தரிசனம், கர்த்தர் அவனுக்கென்று வைத்திருந்த திட்டத்தை அவர் நிறைவேற்றினார். ஹalleluya. ஒரு நாள் இரவுல சிறைச்சாலையில் இருந்தான். அடுத்த நாளையில அவன் சிங்காசனத்தில் உட்கார்ந்தான். கர்த்தருடைய திட்டம் ஒரு நாளும் பொய்யாகாது. கர்த்தருடைய திட்டம் ஒரு நாளும் பலிக்காமல் போகாது. அவர் சொன்னால் அதை நிச்சயம் நிறைவேற்றுவார். ஹalleluya, ஹalleluya. Thank you Holy Spirit. Hallelujah, hallelujah, hallelujah. அவரை பார்த்து சொல்ல போகிற ஆண்டவரே, நான் உம்மை தேடுவேன் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். First seek ye the kingdom of God. அவருடைய ராஜ்யத்தை நம்ம தேடுகிற பிள்ளைகளாக இருக்கணும். நம்ம காலையில எந்திரிச்சு நம்ம எதை தேடுகிறோம், யாரை தேடுகிறோம்? முதலாவதாக நம்ம கண் முழித்தவுடன் ஆண்டவரே எனக்கு நீர் தந்தத ஜீவனுக்காக, சுவாசத்துக்காக நன்றின்னு எத்தனை பேர் அவரை நம்ம தேடுகிறோம்? இந்த நாளிலிருந்து ஆண்டவர்கிட்ட சொல்ல போகிற, ஆண்டவரே நாளிலிருந்து ஒவ்வொரு முறை நான் காலை எந்திக்கும் போது உங்களை நான் தேடுவேன் ஆண்டவரே. ஏன்னா என்னை தேடி வந்தவர் நீர், எனக்காக ஜீவனை தந்தவர் நீர். இந்த உலகத்தில் எனக்காக யாரும் எதையும் செய்யல, ஆனா எனக்காக உயிரையே தந்தவர் நீர். அவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே நான் உம்மை தேடுவேன். தந்தேனே என்னை முற்றிலுமா உமக்கா தந்தேனே இயேசுவே இயேசுவே. ஒரு சிம்பிளான வரி தான், ஆனா மிகவும் பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தைகள். இங்க இருக்கிற எல்லாரையும் நான் அந்த வரிகளை நான் பாட விரும்புகிறேன். தந்தேனே என்னை முற்றிலுமாய் உமக்காய். ஏதோ அறகுறையா இல்லை, நம்ம முழுசா அவருக்கு நம்ம கொடுக்கணும். ஏன்னா
அவர் சிலுவையில் தனக்கென்று ஒண்ணு வைக்காம அத்தனை சொட்டு இரத்தத்தையும் அவர் உங்களுக்காக எனக்காக அவர் சிந்தி இருக்கிறார். இந்த நாள்ல கைகளை உயர்த்தி, எல்லாரும் கண்களை மூடி கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே தந்தேனே என்னை முற்றிலும் கம்ப்ளீட்லி உமக்காக தந்தேனே என்னை முற்றிலுமா உமக்காய் தந்தேனே இயேசுவே இயேசுவே. நீங்க எல்லாரும் சேர்ந்து பாடணும், தந்தேனே தந்தேனே என்னை முற்றிலுமா உமக்காய் தந்தேனே இயேசுவே இயேசுவே. நான் உம்மை தேடுவேன், நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. அப்படி இருக்கிற இடத்துல எல்லாரும் எழுந்து நிற்போமா கொஞ்ச நேரம். நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. கைகளை உயர்த்தி இயேசுவே ராஜா, இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. வாயை திறந்து இயேசுவே 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 ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. நான் உம்மை தேடுவேன், நான் உம்மை தேடுவேன் நாள் உங்க லைஃப்ல நீங்க சக்சஸ்ஃபுல்லா வரணும்னா ஒரே ஒரு காரியம், அவரை உண்மையாய் தேடும் பொழுது அவர் நிச்சயம் நமக்கு உயர்வுகளை தருவார். நான் உம்மை தேடுவேன், நான் உம்மை தேடுவேன், நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நீங்க மட்டும் கைகளை உயர்த்தி தந்தேனே என்னை முற்றிலுமாய், சத்தத்தை உயர்த்தி உமக்கா தந்தேனே, தொடுகின்ற எல்லாம் ஒரு நாள் தொலைந்து. கடைசியா கைகளை உயர்த்தி எல்லாரும், என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா. உள்ளத்தை திறந்த ஆண்டவரே, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. என் ஆசையெல்லாம் நீங்க ஆண்டவரே,
You are my everything, oh God. என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, நீங்க மட்டும். என் ஆசை நீங்கப்பா, நீங்க சொல்லுங்க. என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்க. நீங்க சொல்லும் பொழுதே ஆண்டவர் உங்க லைஃப்குள்ள வருகிறார். என் சொத்து நீங்கப்பா, உங்க லைஃப் அவர் மாற்றுகிறார். என் ஆசை நீங்கப்பா, he is touching your life. என் தேவை நீங்க, he is changing your life. என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. எங்களுக்கு சொத்தாக, சொந்தமாக, எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக எங்க வாழ்க்கைக்குள்ள வந்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். உம்மை உயர்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். நல்ல கரங்களை தட்டி அப்பாவுக்கு மகிமை செலுத்துவோமா? நம்ம அமர்ந்து கொள்வோம். ப்ளீஸ் பி சீட்டட். இளைஞர்களுக்காக ஒரு கூடுகை நடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ரொம்ப ஷார்ட்டாக தான் நாங்கள் பிளான் பண்ணோம். இட் வாஸ் அ வெரி ஷார்ட் பிளான். அப்பொழுது பலரும் என்னுடைய சிந்தனையில் இருந்தார்கள். திடீரென்று பிரதர் வினோத் சாலமோன் அவர் என்னுடைய மைண்டில் ஸ்ட்ரைக் ஆனார். நான் உடனடியாக அவருக்கு ஒரு மெசேஜ் போட்டேன், பிரதர் ப்ளீஸ் கால் மீ வென் யூ ஆர் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி. பட் 24 hours அவர் எனக்கு கால் பண்ணவே இல்லை. அவர் கொஞ்சம் பிஸியாக இருந்திருப்பார்னு நினைக்கிறேன். he took more than 24 hours to call me. அப்போது அவர் என்னை கூப்பிட்டோடனே நான் இப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னேன். நான் இப்படி ஒரு இளைஞர்களுக்காக ஒரு சிறிய கூடுகை தான், இட் இஸ் கோயிங் டு பி வெரி லெஸ் நம்பர், பட் உங்களுடைய செய்தி இளைஞர்களுக்கு தேவைப்படுகிறது, நீங்கள் வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் அவர் சொன்னார், எனக்கு முந்தின நாள் எனக்கு பாரதியார் யூனிவர்சிட்டியில் ஒரு மீட்டிங் இருக்குது, அதை முடிச்சுட்டு எனக்கு பிரச்சனை இல்லை, நான் இந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். மிஸ்டர் வினோத் சாலமோன் இஸ் த செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் தி சதர்ன் இந்தியா சேம்பர் ஆஃப் காமர்ஸ். அதில் ஒரு நல்ல உயர் பதவியிலே இருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கையை அதாவது ப்ராக்டிக்கலாக வாழ வேண்டும் என்று சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு நபர். அவரும் அவருடைய மனைவியும் அவருடைய 2 பிள்ளைகளும் சென்னையில் வசிக்கிறார்கள். அவர் இந்த கூடுகைக்கு வந்திருப்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. பல நாட்களாக அவர் எனக்கு தெரிந்தாலும் இன்றைக்குத்தான் அவரை நான் நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. ஏனென்று சொன்னால் ஜூம்லேயே நாங்கள் பார்த்தோம், பேசினோம், படித்தோம், பழகினோம். ஆனால் இன்றைக்கு தான் அவரை நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. இந்த செஷன் முழுவதும் 1 o'clock வரைக்கும் நீ அவருடைய செஷன் தான். இடையில் உங்களுக்கு டீ பிரேக் கொடுப்பாங்க. டீ பிரேக் அவர் ஒரு 11:30, 11:35 ஆர் 11:20 வாட் எவர் த டைம் பிட்வீன், அந்த டைமுக்குள்ளே என்ன டைம்னாலும் அவர் டீ பிரேக் கொடுப்பாரு. அதற்கப்புறம் டீ பிரேக் முடிச்சதுக்கப்புறம் ஒரே ஒரு சாங், அதுக்கப்புறம் நம்ம இமீடியட்டாக செஷனுக்கு போயிடுவோம். 1 o'clock வரைக்கும் உங்களுக்கு செஷன் இருக்குது. 1 o'clock உங்களுக்கு பங்க்சுவலாக இங்கே லஞ்ச் இருக்குது எல்லாருக்கும். ஆகினால இந்த செஷன்ஸை நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க, நிச்சயமாக என்ஜாய் பண்ணுவீங்க. அவருடைய ஒரு செய்தியை நான் ரயில்வே ஃபெலோஷிப்பில் அவர் கொடுக்கும் பொழுது நான் கேட்டேன். எனக்கு ரொம்ப ஒரு தூண்டுதலாக இருந்தது. அவர் கொடுக்கும் பொழுது தான் எனக்கு ஒரு விஷயமே தெரியும். ஹிமாலயனுக்கு ட்ரெக்கிங் போகிறவங்களுக்கு எவ்வளவு ஸ்டெப்ஸ் இருக்குது, எப்படியெல்லாம் அவங்க போகணும் அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்லி தான் அன்றைக்கி தான் நான் கேட்டேன். நான் அது வரைக்கும் எனக்கு அந்த ஒரு தெரியவே தெரியாது. அது எப்படி அப்ளை பண்ணணும், எவ்வளோ தூரம் போகணும் அப்படிங்கிற விஷயங்களை ரொம்ப கிளியராக சொன்னார் எனக்கு அந்த மீட்டிங்கில். அது அவருக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல, பட் ஸ்டில் ஐ ரிமெம்பர் தட் பர்டிகுலர் மீட்டிங். அதிலிருந்தே நான் யோசித்து கொண்டே இருந்தேன். ஆகினால ஓகே, ஓவர் டு பிரதர் வினோத் சாலமோன். லெட்ஸ் வெல்கம். கைத்தட்டி அவரை வரவேற்பாமா? தேங்க்யூ பாஸ்டர். லீவ் நாள், ஸோ உங்களை எல்லாரையும் இந்த விடுமுறை நாள்லையும் சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். இந்த செஷன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை, சரியா? ஒரு கிணறுக்கு மேலே ஒரு 3 தவளைகள் இருந்ததாம். ஸோ இந்த 3 தவளைகள் என்ன பண்ணுச்சுங்களா, நம்ம கிணத்துக்குள்ளே குதிப்போம் அப்படின்னு முடிவு பண்ணுச்சு. உடனே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கழித்து அங்கே பார்த்தீங்கன்னா கிணத்து மேலே தவளைகளே இல்லை. 3 தவளைகளும் கிணத்துக்குள்ளே குதிச்சிருச்சு. பக்கத்தில் ஒரு கிணறுல ஒரு 3 கிறிஸ்தவ தவளைகள் இருந்துச்சுங்களா. இந்த 3 கிறிஸ்தவ தவளைகளும் என்ன பண்ணுச்சுங்களா, கிணத்துக்குள்ளே குதிப்போம் அப்படின்னு முடிவு பண்ணாங்களாம். கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த பக்கம் போய் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தவளைகள் இருந்துதான்? 3 தவளைகள் இருந்துதான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்தவர்கள் நிறைய முடிவுகள் எடுப்பாங்க. கிறிஸ்தவர்கள் நிறைய முடிவுகள் எடுப்பாங்க, ஆனால் அதை செய்ய மாட்டாங்க, சரியா?
ஸோ இன்னைக்கு ஒரு சில வேதாகமத்தின் அடிப்படையில் ஒரு சில கருத்துக்களை உங்க மத்தியில நான் பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். ஸோ நான் உங்ககிட்ட கேட்கறது என்னன்னா, இன்னைக்கு படிச்ச விஷயங்கள்ல ஏதாவது 3 விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நீங்க நடைமுறைப்படுத்தணும். அட்லீஸ்ட் 3, ஏதாவது ஒரு 3 விஷயங்களை நான் இன்னையிலிருந்து என் வாழ்க்கையில செயல்படுத்துவேன்னு சொல்லி நீங்க நிச்சயமாக செயல்படுத்தணும். சரியா? ஒத்துக்கிறீங்களா? ரைட், ஓகே. ஸோ இன்னைக்கு டாபிக்ஸ் என்னன்னா, நேவிகேட்டிங் த மார்க்கெட் பிளேஸ். இன்னைக்கு நம்ம படிக்கிறோம், இல்லை வேலைக்கு செய்கிறோம், பொது இடங்கள்ல, நம்ம பணி செய்கிற வேலை ஸ்தலங்கள்ல, படிக்கிற இடங்கள்ல நாம எப்படி வாழ்வது? இப்போ ஒரு வேலைக்கு போறீங்கன்னு சொன்னா யூ ஹாவ் கிளாரிட்டி. யார்கிட்ட வேலைக்கு போறோம், நம்மளோட எம்ப்ளாயியோட பங்கு என்ன, என்னோட பங்கு என்ன, நான் என்ன செய்யணும், நமக்கு கிளியரா தெரியும். நான் இன்ஃபோசிஸ்ல போய் வேலைக்கு போறேன்னு சொன்னா இன்ஃபோசிஸ் எனக்கு வேலை கொடுப்பாங்க, சம்பளம் கொடுப்பாங்க, நான் அதுக்கு ஏத்த மாதிரி வேலை செய்யணும். இந்த கிளாரிட்டி எனக்கு இருக்கு. ஆனா நம்ம எல்லாம் என்ன சொல்றோம், நம்ம கடவுளுக்காக ஊழியம் செய்யறோம் அப்படின்னு சொல்றோம். நம்ம எல்லாருமே ஊழியக்காரர்கள், கடவுளுக்குன்னு சொல்லி நம்ம இருக்கிற இடங்கள்ல பணி செய்யறோம். இந்த சூழ்நிலையில கடவுளோட பங்கு என்ன, என்னோட பங்கு என்ன, இந்த தெளிவு நிறைய நேரங்கள்ல நமக்கு இருக்கிறது இல்ல. இந்த தெளிவோட நம்ம ஒவ்வொரு நாளும் வாழும்போது பல விஷயங்களை நம்ம சிறப்பா செய்ய முடியும். சோ இன்னைக்கு நம்ம இந்த விஷயங்களை பத்தி பார்க்க போறோம். முடிஞ்ச அளவு எவ்வளவு பார்க்க முடியுமோ பார்ப்போம். கடவுளோட பங்கு என்ன? வாட் இஸ் காட்ஸ் பார்ட்? ஆண்டவர் என்ன செய்ய போறாரு, நான் என்ன செய்யணும்? இதுதான் நமக்கு ஒரு துவக்கம். ஆண்டவரோட பங்கு என்னன்னு பார்க்கும்போது, ஆண்டவர் சொந்தக்காரர். காட் இஸ் தி ஓனர். நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய, கண்ணால் பார்க்க கூடாத எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரர் ஆண்டவர். சரியா? காட் இஸ் தி ஓனர். நம்ம 1 நாளாகமத்துல பார்க்கும்போது வானத்திலும் பூமியிலும் சகலத்தையும் சிருஷ்டித்தவர் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நம்ம நிற்கக்கூடிய இந்த நிலம் கர்த்தருடையது. பல நேரம் நம்ம யோசிக்கிறதுல சொந்த வீடு நமக்கு தான் சொந்தம்னு சொல்லி பல நேரங்கள்ல கொண்டாடுறோம். நம்ம வாழக்கூடிய இந்த நிலம், இந்த பூமி கர்த்தர் உண்டாக்கினார், கர்த்தர் தான் சொந்தக்காரர். ஒரு சின்ன உதாரணம் நான் தரேன். அல்மொலுங்கோன்னு சொல்லி கொலம்பியா நாட்டுல ஒரு ஊர் இருந்தது, ஒரு சிறு கிராமம். இந்த கிராமத்தை என்ன பண்ணாங்கன்னா, அவங்களோட பிரதானமான தொழில் விவசாயம் தான். ஆனா அதுவும் சரியா நடக்க மாட்டேன்ருச்சு அவங்களுக்கு. உதாரணத்துக்கு ஒரு வாரத்துக்கு 10 ட்ரக்கு காய்கறிகள் செய்யறாங்க அப்படின்ற நிலையில அந்த ஊருக்கு வந்து ஒரு புது பாஸ்டர் வந்திருந்தாரு. ஸோ அவர் இந்த வசனத்தை பத்தி சொல்லி கொடுக்குறாரு. ஆண்டவர் தான் எல்லாத்தையும் படைச்சாரு, இருக்கிற பூமி, நம்ம பார்க்குற நிலம், வீடு எல்லாம், மலைகள், ஆறுகள், சகலத்தையும் ஆண்டவர் படைச்சாருன்னு சொல்லி அவர் சொல்லி கொடுக்குறாரு. அப்ப அந்த விவசாயிகள் என்ன பண்றாங்க, ஒவ்வொரு நாளும் விவசாயம் செய்யும் போதும் அந்த நிலத்தை ஆசீர்வதிக்கிறாங்க. ஆண்டவரே, நீர் கொடுத்த நிலம் இது, இந்த நிலத்தையும் இந்த விளைச்சலையும் நாங்க ஆசீர்வதிக்கிறோம்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிக்கிறாங்க. அதோட விளைவு என்னன்னு பாத்தீங்கன்னா, சீக்கிரமே வாரத்துக்கு 10 ட்ரக்கு காய்கறிகள் உற்பத்தி செஞ்சுட்டு இருந்த அந்த வில்லேஜ்ல 10ன்றது 15 ஆகுது, 20 ஆகுது, 4 மடங்கு எல்லாம் விளைச்சல் அதிகமாகுது. விளைச்சல் அதிகமாகுது மட்டும் இல்லாம, நீங்க படத்துல பாத்தீங்கன்னா சைஸ் எல்லாம் பாருங்களேன், கேரட் இதெல்லாம் எவ்வளவு பெரிய பெரிய சைஸ்ல, இந்த மாதிரி இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விளைச்சலை அவங்க பாக்குறாங்க. இதை வந்து பிபிசி வந்து ஒரு ஸ்டடி பண்ணி இது எப்படி இந்த மாதிரி நடந்ததுன்னு சொல்லி அவங்க எவ்வளவு ஆய்வுலாம் செஞ்சாங்க, அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஆண்டவர் நிலத்துக்கு சொந்தக்காரர்னு ஒரு சின்ன உண்மையினால அந்த கிராமமே மாறி போகுது. ஆண்டவர் தான் நமக்கு சகலத்துக்கும் சொந்தக்காரர். தங்கம், வெள்ளி இதெல்லாம் என்னோடதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. சாலமோன் ராஜா காலத்துல பார்த்தோம்னா வெள்ளிக்கு பயனே இல்லாம போச்சு, வெள்ளிக்கு மதிப்பே இல்லாம போச்சு. அந்த அளவுக்கு ஆண்டவர் சாலமோன் ராஜாவை ஆசீர்வதித்தார். நம்ம பார்க்கக்கூடிய காடுகள், மிருகங்கள், ஆறுகள், மலைகள் எல்லாத்துக்கும் ஆண்டவர் சொந்தக்காரர். ஆண்டவர் சொந்தக்காரர் என்ற உண்மையை நம்ம மறக்க கூடாது. காட் இஸ் இன் கண்ட்ரோல். நம்ம காண்கின்ற விஷயங்கள் மட்டும் இல்ல, எல்லா சூழ்நிலைகள்,
நம்ம பல்வேறு நேரங்கள்ல துயரமான கடினமான சூழ்நிலைகளை சந்திக்கிறோம். எல்லா சூழ்நிலைகளுக்கும் ஆண்டவர் சொந்தக்காரர். எல்லா சூழ்நிலைகளையும் அதுல ஆண்டவர் தலைமை செய்து அதை சிறப்பாக நிர்வகிக்கிறார். ஆண்டவர் தான் சொந்தக்காரர். நம்ம யோசேப்பின் வாழ்க்கையில பார்க்கிறோம். யோசேப்பு செல்வ செழிப்புல வளர்றாரு. ஆண்டவர் யோசேப்புக்குன்னு ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு, எகிப்து நாட்டின் பிரதம மந்திரி ஆக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா அந்த திசையில யோசேப்பு நகர்ற மாதிரியே தெரியல. அவங்க அப்பா பொத்தி பொத்தி அப்படியே வளர்த்துட்டு வராரு. அதனால ஆண்டவர் ஒரு கடினமான சூழ்நிலைய அங்க அனுமதிக்கிறாரு. யோசேப்பு ஒரு அடிமையாக விற்கப்பட்டு ஒரு வீட்டுல கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து நிர்வகிக்கும் திறனை பெற்றுக்கொள்கிறார். ஒரு வீட்டை, ஒரு 500 பேர் இருக்கக்கூடிய ஒரு வீட்டை மேலாண்மை செய்வதற்கு அந்த திறமையை பெற்றுக்கொள்கிறார். ஆனாலும் ஒரு நாட்டை ஆள்வதற்கான அந்த ஒரு ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த ஒரு கூரிய அந்த புத்தி இன்னும் அவருக்கு வரல. தனியா ஒரு பெண்ணோட மாட்டிக்கிறாரு. உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு ஜெயில அவரை அடைக்கிறாங்க. அங்க பல விஷயங்களை கற்றுக்கொள்கிறார். எந்தெந்த மினிஸ்டர் எந்தெந்த தப்பு பண்றாரு, அங்க அரசியல்ல என்ன நடக்குது, இப்படிப்பட்ட பல விஷயங்களை கற்றுக்கொள்கிறார். பார்வோனின் அங்க அந்த அரசியல், அந்த அரண்மனைன்றது சாதாரண விஷயம் இல்லை. எந்த மந்திரவாதி என்ன பண்றான், அங்க எந்த மந்திரி காசு அடிக்கிறாங்க, தளபதி என்ன செய்யறாரு, பின்னால என்ன நடக்குதுன்னு சொல்லி எல்லா விஷயங்களும் அங்க ஜெயில அவர் தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ அதை விட்டு வெளியில வரும்போது பிரதம மந்திரி ஆகக்கூடிய முழு தகுதியையும் பெற்றுக்கொள்கிறார். இதே அவங்க அப்பா கூட 25 வருஷம் இருந்திருந்தாருன்னா அதெல்லாம் அவரால் படிச்சிருக்க முடியாது. சூழ்நிலைகளை ஆண்டவர் ஆட்சி செய்து ஆளுகை செய்து எப்பவுமே சொந்தக்காரராக இருக்கிறார். நம்ம காண்கின்ற எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரர், சூழ்நிலைகளுக்கும் சொந்தக்காரர். நம்ம எந்த கடினமான ஒரு இடத்துல இருந்தாலும், பிரச்சனை மத்தியில இருந்தாலும், இதற்கு ஒரு விடிவே இல்லை, இதற்கு ஒரு பதிலே இல்லை அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர் அந்த சூழ்நிலைக்கும் சொந்தக்காரராக இருக்கிறார். ஆண்டவர் தான் நமக்கு சகலத்தையும் கொடுக்கிறார். ஆண்டவரிடம் இருந்து அல்லாமல் நம்மளால யாற்றொன்னும் பெற்றுக்கொள்ள முடியாது. God is the provider. நமக்கு நண்பர்கள், பெற்றோர், நம்ம வேலை செய்யற இடங்கள்ல இருந்து பல விஷயங்கள் கிடைக்கும். ஆனாலும் ஆண்டவர் தான் எல்லாவற்றையும் நமக்கு கொடையாக கொடுக்கிறார். God is the provider. ஸோ அவர் சொந்தக்காரராக மட்டும் இல்லாம தன்னிடம் உள்ள சகலத்தையும் நமக்கு கொடுக்கிறார். தன்னுடைய சொந்த குமாரனையே கொடுத்த அந்த ஆண்டவர் எதையும் நமக்கு தீங்கு தடையில்லாமல் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். இந்த விஷயங்களை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும். இது நம்ம கேள்வி ஞானமா மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கையிலையும் இது ஒரு உண்மையாக சத்தியமாக காணப்படணும். God is the provider. பல நேரங்கள்ல நம்ம கேட்கிறோம், ஆண்டவரே இது கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு திரும்ப திரும்ப கேட்கிறோம். ஆண்டவர் கொடுக்க மாட்டேங்கிறாரே, இவ்வளோ நாள் கேட்கிறேனே, இது எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு யோசிக்கிறோம். The problem is not with God. The problem is with us. பல நேரங்கள்ல நம்ம பெற்றுக்கொள்ள தெரியாம பல வாய்ப்புகளை தவற விட்டுறோம். இப்ப உதாரணமா ஒரு ஆப்பிள் பழத்தை எடுத்துக்கோங்களேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஒரு லேப்டாப்போட கான்ஸ்டிடியூவன்ஸ், லேப்டாப் எதால செஞ்சிருக்குன்னு சொன்னா நீங்க சொல்வீங்க, இந்த லேப்டாப்ல கீபோர்டு இருக்கு, ஹார்ட் டிஸ்க் இருக்கு, மெமரி இருக்கு, இப்படிலாம் சொல்வீங்க. ஆப்பிள் பழம் இருக்கு. ஆப்பிள் பழம் எதனால் செய்யப்பட்டது, அந்த ஆப்பிள் பழத்துக்கான மூலப்பொருட்கள் என்ன சொல்ல முடியுமா? கமான் சொல்லுங்க. ஆப்பிள் பழத்தோட மூலப்பொருட்கள் என்ன? ரா மெட்டீரியல்ஸ் எது? விதை, சீடு. சரி, அப்புறம் சீடு மட்டும் இருந்தா போதுமா? இப்ப நான் உங்களோட விதை கொடுத்தனா கையோட ஆப்பிள் கொடுத்துருவீங்களா? சாண்ட், மண். சரி, அப்புறம் தண்ணி, அப்புறம் சன்லைட், அப்புறம் உரம். சரி, இப்ப நான் உங்களுக்கு ஒரு ஆப்பிள் விதை, மண்ணு, சூரிய ஒளி இதெல்லாம் கொடுத்தனா எனக்கு ஒரு ஆப்பிள் கொடுப்பீங்களா? கொடுக்க முடியாது. இப்ப அதோட மூலப்பொருட்கள் பாத்தீங்கன்னா அதுக்கும் பினிஷ்ட் ப்ராடக்ட்டுக்கும் சம்பந்தமே இல்லை. இப்ப இதே இது நான் உங்ககிட்ட ஒரு ஆப்பிள் விதைக்கு பதிலாக ஒரு ஆரஞ்சு விதை இதெல்லாம் கொடுத்தனா என்ன ஆகுது? அதே பேசிக் ரா மெட்டீரியல்ஸ் தான் ஆப்பிளுக்கு பதிலாக உங்களுக்கு ஆரஞ்சு கிடைக்குது. இதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையிலையும்
ஆண்டவர் சில நேரங்கள்ல தான் நம்ம கேட்கறத அழகா கிஃப்ட் ராப் பண்ணி நம்ம கையில கொடுக்கிறார். பல நேரங்கள்ல ஆண்டவர் இந்த மூலப்பொருட்களை கொடுக்கிறாரு. God expects us to put all these things together and get the answers to our prayers. இந்த மூலப்பொருட்களை ஒன்னோடு ஒன்று இணைத்து ஒரு ஃபைனல் ப்ராடக்டா நம்ம செய்வோம்னு எதிர்பார்க்கிறாரு. நம்ம ஆண்டவருடைய குமாரர்கள், ஆண்டவருக்கு இருக்கக்கூடிய அதே திறன், அதே சாயல்ல நம்ம படைக்கப்பட்டிருக்கோம். இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம ஆண்டவர் கொடுக்கிற அந்த கிரியேட்டிவிட்டி வச்சு நம்ம செய்யணும். ஆனா நம்ம என்ன பண்றோம்? சின்ன குழந்தைகளை போல ஆண்டவரே எனக்கு கொடுங்க 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 அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு வாழைப்பழத்தை உரிச்சு வாயில ஊட்டுற மாதிரி அப்படியே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கிறோம். இப்போ எனக்கு ஒரு ப்ரமோஷன் வேணும், ஆண்டவரே நீ ப்ரமோஷன் கொடுங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். என்னோட எதிர்பார்ப்பு என்ன? ஒரு நாள் எனக்கு ஒரு லெட்டர் வரும், யூ ஆர் ப்ரமோட்டட் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் வரும்னு நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் அந்த அந்த ஒரு எதிர்பார்ப்புக்கு ஒரு பதில் எனக்கு வச்சிருப்பாரு. ஒரு ட்ரைனிங் எனக்கு கொடுப்பாங்க. இந்த ட்ரைனிங்ல நீங்க போங்க அப்படின்னு. அந்த ட்ரைனிங் நான் பண்ணேன்னா ப்ரொமோஷன் ஆட்டோமேட்டிக்கா வந்திருக்கும். ஆனா நான் என்ன பண்றேன்? அதெல்லாம் எனக்கு வேண்டாம், ஆண்டவரே எனக்கு ப்ரொமோஷன் கொடுங்க. பல நேரங்கள்ல ஆண்டவர் மூலப்பொருட்களை நமக்கு தராரு, நம்ம தான் அதை சரியாக பயன்படுத்த தவறி விடுகிறோம். ஸோ God is the provider. ஆண்டவருடைய his nature is to give. கொடுப்பது தான் அவருடைய ஒரு குணாதிசயமாக இருக்குது. ஸோ God is the owner அப்படின்னு பார்க்கும்போது நம்ம புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம், God owns everything. இதுக்கெல்லாம் ஆண்டவர் சொந்தக்காரர் இல்லைன்னு நம்மளால சொல்லவே முடியாது. God is the owner of everything. And God owns all the situations and God is the provider. இந்த சூழ்நிலையில ஒரு முக்கியமான ஒரு பிரின்சிபல் இருக்கு. நம்ம வாழ்க்கையில புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பிரின்சிபல் இது. இதை நம்ம கிளியரா புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில பல பணம் சார்ந்த பிரச்சனைகள் மறைந்து போயிடும். நீட்ஸ் வர்சஸ் வாண்ட்ஸ். நீட்ஸ்னா என்னங்க? வாண்ட்ஸ்னா என்ன? யாராவது சொல்ல முடியுமா? நீட்னா என்ன, வாண்ட்னா என்ன? இந்த டெஃபினிஷன் இருக்கு அதுலயே. இல்ல எக்ஸாம்பிள் கொடுங்க. நீட்னா என்ன எக்ஸாம்பிள்? சாரி, ஆக்சிஜன். சரி, நம்ம சுவாசிக்க காத்து வேணும். அப்ப அதாவது பேசிக்கலி பாத்தீங்கன்னா நீட்ஸ் அப்படின்னா நம்மளுடைய இன்றியமையாத தேவைகள். இந்த நீட்ஸ் இல்லைன்னா என்னால வாழ முடியாது. எனக்கு வாழ்வதற்கு உணவு தேவை, வாழ்வதற்கு சொன்ன மாதிரி காற்று சுவாசிக்கணும், வாழ்வதற்கு எனக்கு ஒரு வீடு தேவை, உடைகள் தேவை. இந்த தேவைகள் அவசியம். இந்த தேவைகள் இல்லாம உயிர் வாழ முடியாது. வாண்ட்ஸ், வாண்ட்ஸ்னா என்ன? ஆசைகள். இதெல்லாம் இல்லாமலும் என்னால உயிர் வாழ முடியும், ஆனா இதெல்லாம் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம். நீட்ஸ் வர்சஸ் வாண்ட்ஸ். இந்த வித்தியாசத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டாலே பாதி பிரச்சனைகள் முடிஞ்சு போயிருங்க. சரியா? இப்ப எனக்கு உதாரணமாக என் வேலை செய்யணும்னு சொன்னா எனக்கு ஒரு ஸ்மார்ட் போன் வேணும். ஓகே, ஸ்மார்ட் போன் இருந்தாதான் என் பணி செய்ய முடியும். இப்ப என்கிட்ட ஒரு ரெட்மி போன் இருக்கு. சரியா? இது என் வேலைக்கு அவசியம். ஆனா எனக்கு ஆப்பிள் போன் தான் வேணும் அப்படின்னு சொன்னா தட் இஸ் அ வாண்ட், ஆசை. என் தேவை ஒரு ஸ்மார்ட் போன், ஆனா என் ஆசை என்ன? எனக்கு ஒரு ஐபோன், 1 லட்ச ரூபா கொடுத்து எனக்கு ஒரு ஐபோன் வேணும் அப்படின்னு. எனக்கு என் வேலையில நான் பல இடங்களுக்கு போகணும், அதனால எனக்கு ஒரு கார் வேணும். கார் என்னோட வேலைக்கு அவசியம். ஆனா எனக்கு ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் கார் தான் வேணும்னு சொல்றது என்னது? ஆசை. இதுல நம்ம தெளிவா இருக்கணும். யங்ஸ்டர்ஸ் ஸ்பெஷலா இது நீங்க புரிஞ்சுக்கணும். நீட்ஸ் வர்சஸ் வாண்ட்ஸ். இதுல நீங்க தெளிவா இருந்தீங்கனாலே உங்களோட முடிவுகள், உங்களுடைய ஆலோசனைகள் எல்லாமே கிளியரா இருக்கும். அதனால நீட்ஸ் வர்சஸ் வாண்ட்ஸ், எதெல்லாம் நமக்கு இன்றியமையாத தேவைகள் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதற்கான செலவுகளை நம்ம செய்யணும். எதெல்லாம் ஆசையோ முடியும் அப்படின்னா ஆண்டவரோட சித்தம் இருந்தால் அது நடக்கட்டும். அதற்காக நம்ம அதிக நேரமோ பணமோ செலவிடக்கூடாது. ஸோ நம்ம பெற்றுக்கொள்வதில் முக்கியமாக நம்ம செய்கிற தவறு என்னன்னா, இதில் நம்ம குழப்பிக்கிறோம்.
எதெல்லாம் தேவை, எதெல்லாம் ஆசைகள் அப்படின்னு நம்ம தெளிவா இருந்தோம்னா, தப்பான விதத்துல நம்ம எதையாவது எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைந்து ஆண்டவர் மேல கோவப்பட்டு எனக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாருன்னு சொல்லி தேவையில்லாம பேச அவசியம் இருக்காது. சரியா? இது புரியுதா? நீட்ஸ் வர்சஸ் வாண்ட்ஸ். ஓகே, ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கிறேன். நீட்ஸ்னா என்ன, வாண்ட்ஸ்னா என்ன அப்படின்றது நல்லா தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். இன்றியமையாத தேவைகள், நமக்கு இருக்கக்கூடிய ஆசைகள், இதை ரெண்டுக்கும் நம்ம வித்தியாசத்தை இது படிக்க முடியுதா? ஓகே, ஸோ இதுல ஒரு சில பேர் நீங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கலாம். நீங்க சம்பாதிக்கும் போது உங்களுடைய சம்பளம் எப்படி அதை செலவழிப்பதுன்னு பார்க்கும்போது, திஸ் இஸ் a பேசிக் ரூல், 50-30-20 பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவோம். 50-30-20 இது என்ன பிரின்சிபல், யாராவது சொல்லுங்களேன். 50-30-20னா என்ன? சத்தமா சொல்லுங்க. நீங்க யாரும் சொல்லணும்னா நான் யாராவது கை காமிச்சு சொல்ல கேட்பேன் கேள்வி. அப்புறம் தம்பி நீங்க சொல்லுங்க, 50-30-20னா என்ன? சரி, 50னா என்ன பண்ணணும்? 50% என்னது? சாரி, அந்த 50% எதுக்கு செலவழிக்கணும்? ஸோ 50% நம்மளுடைய நீட்ஸுக்காக செலவழிக்கணும். இப்போ நமக்கு என்ன தேவை? நம்ம வீட்டுக்கு வாடகை தேவையா இருக்கலாம், அன்றாட மாச செலவுக்கு நம்ம காய்கறிகள், மாச சாமான்கள்லாம் வாங்குறதுக்கு தேவைப்படும், பிள்ளைகளுக்கு படிப்புக்கு தேவைப்படும். இந்த காரியங்களுக்காக 50% நம்மளோட சம்பளத்தை செலவு செய்யணும். 50% ஆஃப் யோர் பட்ஜெட் ஷுட் கோ டு யோர் நீட்ஸ். என்னென்ன அவசிய தேவைகள் அதை நம்ம பட்டியலிட்டு அதற்கு 50% நம்ம கொடுக்கணும். 30% எதுக்கு கொடுக்கணும்? 30% வாண்ட்ஸ் இல்ல, 30% சேவிங்ஸ். ஓகே, நம்ம வந்து பல நேரங்களில் நினைப்பது உண்டு, நம்ம செலவழிப்போம், மாச கடைசியில் எவ்வளவு இருக்குதோ அதை நம்ம சேமிப்போம் அப்படின்னு. என்னைக்காவது மாச கடைசியில் நம்ம சேமிச்சிருக்கோமா? நடக்காது. மாச துவக்கத்திலேயே சேமிப்பது அவசியம். முதல் நாள்லேயே அதை சேமிக்கலன்னா நம்ம கடைசியில சேமிக்க முடியாது. ஸோ 50% நீட்ஸ், 30% சேவிங்ஸ், 20% தான் என்னது? நம்மளுடைய ஆசைகள், வாண்ட்ஸ். ஸோ இந்த பிரின்சிபலை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்ம ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இட் வில் கெட் ரிசால்வ். ஸோ 50-30-20னா என்ன? 50% என்னது? வாண்ட்ஸ், 30% சேவிங்ஸ், 20% நீட்ஸ். இதை என்னைக்கும் மறக்காதீங்க. சரி, பல நேரங்களில் நம்ம வந்து சொந்தக்காரன்னு பேசிட்டு திரியிறோம். சரியா? இது என்னோடது அப்படின்னு சொந்தம் கொண்டாடுறோம். இப்படி சொந்தம் கொண்டாடுவது தவறா? ஆண்டவர் தான் சொந்தக்காரர் அப்படின்ற உண்மையை மறப்பது தவறா? நம்ம சொந்தம் கொண்டாடும் போது என்ன ஆகுதுன்னு சொன்னா, we become independent. கடவுளை சார்ந்து இருக்கிறாம நான் தனித்து செயல்பட ஆரம்பிக்கிறேன். அரகன்ஸ், பல நேரங்களில் ஒரு அகங்காரம் வந்துடுது, நான் தான் அப்படின்னு சொல்லி சுயத்துல நம்ம செயல்பட ஆரம்பிச்சிடுறோம். அண்ட் நான் தனித்து என்னோட முடிவுகளை எடுக்கிறேன், தனித்து செயல்படும் போது ஒரு பயம் வந்துடுது, எதிர்காலத்தை கொண்ட பயம் வரலாம், இந்த கடன் இல்லை இன்னும் நம்ம செலவுகளை எப்படி செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி பயம் அப்படின்றது வந்துடுது. அண்ட் திஸ் இஸ் நாட் ட்ரூ. நம்ம எதுக்கும் சொந்தம் கொண்டாட முடியாது. ஒரு பிடி மண்ணு கூட நமக்கு சொந்தம் கிடையாது. இது உண்மையான ஒரு விஷயம் அல்ல. ஸோ காட்ஸ் ஓனர்ஷிப்பை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இன்னைக்கு ஓகே, இவ்வளோ நாள் வந்து நான் கடவுள் தான் சொந்தக்காரன்னு சொல்லி என் வாயில அறிக்கை செய்யல, இவ்வளோ நாள் என் வாழ்க்கையில கடவுளுடைய சொந்தக்காரர் அப்படின்ற ஒரு உண்மையை நிலைநிறுத்தலை. ஸோ நான் எப்படி அதை செய்யறது அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம இத்தகைய வசனங்களை குறித்து தியானம் செய்யலாம். இதை எடுத்து வாசிக்கலாமா? யாராவது வாசிங்களேன். 1 நாளாகமம் 29:11-12. மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள்.
வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்தில் சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். நல்ல பவர்ஃபுல் வேர்சஸ்ல தேவனே ஆளுகை செய்கிறார், கர்த்தரே தலைவராய் இருக்கிறார். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா அந்த 2 வசனத்தை? எடுத்துட்டீங்களா எல்லாரும்? 1 நாளாகமம் 29, 11, 12 வாசிக்கலாமா? கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். தேங்க்யூ. இன்னைக்கு எல்லாமே பைபிள் எடுத்துட்டு வந்திருக்கீங்க இல்லையா? யாரெல்லாம் உங்க பைபிள் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? சரி, எல்லாம் பக்கத்துல இருந்து வந்திருக்கீங்களா? எல்லாம் உங்க வண்டியில தூரத்துல இருந்து வந்திருக்கீங்களா? யாரெல்லாம் சொந்த வண்டியில தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க? சரி, இன்னைக்கெல்லாம் நோட்ஸ் எடுக்கணும்னு சொல்லி எல்லாம் உங்க பென் கொண்டாந்துருக்கீங்களா? ஏன் இந்த கேள்வியை கேட்கிறேன்னா, அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா, சேஞ்ச் த வே வி ஸ்பீக். நம்ம சிந்திக்கக்கூடிய பேசக்கூடிய வழிகளை சில விஷயங்கள்ல மாற்றணும். இப்ப நம்ம என்ன வசனம் படிச்சோம்? கடவுளே எல்லாம் உமக்கு தான், நீ தான் எல்லாம் படைச்சீங்க, நீ தான் தலைவரா இருக்கிறீங்க அப்படின்னு. ஆனா என் பைபிளை நான் கொண்டு வந்தேன், என் வண்டியில நான் வந்தேன், பேனா நான் கொண்டு வந்தேன் அப்படின்னு எல்லாம் கை தூக்குறோம் இல்லையா? நம்மளுடைய பேச்சு, நம்மளுடைய சிந்தனை இந்த மாதிரி சுயமா சிந்திக்க, சுயமா செயல்படுவவே படுத்துறதுக்கே இந்த மாதிரி நம்ம கண்டிஷன் செய்யப்பட்டிருக்கிறோம். அதை மாற்றணும். நம்ம யாக்கோப்ல அழகா ஒரு வசனம் பார்க்கிறோம். ஆண்டவரே, உமக்கு சித்தமானா நான் அன்னைக்கு அங்க போறேன், அங்க பாக்குறேன், அதை செய்யறேன். பல நேரங்கள்ல நான் எனக்கு என்னுடையது, எனக்கு தெரிஞ்சது, சுயமாவே எல்லாம் நம்ம சிந்திக்கவும் பேசவும் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதை மாத்தணும். எதுவுமே நமக்கு சொந்தம் கிடையாது. நான் ஒண்ணுமே கிடையாது, என்னால ஒன்னும் சாதிக்க முடியாது, ஏன்னா எனக்கு ஒண்ணுமே, என் கையில ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு நம்ம ஆராதனையில சரண்டர் பண்ண, ஆண்டவரே நான் ஒண்ணுமே இல்லை, கையை உயர்த்தி காமிச்சிட்டோம், ஆண்டவரே நான் யாரும் கிடையாது. ஆனா அது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். ஏதோ ஆராதனையில மட்டும் நம்ம கையை உயர்த்தக்கூடாது. நம்ம வாழ்க்கை முழுமையிலுமே ஆண்டவரே நான் ஒண்ணும் இல்லை, நம்மள அறியாம கூட அப்படி பேசக்கூடாது. நம்ம ரொம்ப சர்வசாதாரணமா நம்ம அதை பயன்படுத்துவோம். என் வீடு, என் பிள்ளைங்க எல்லாம் எனக்கு சொந்தம். அந்த யோசிக்கிற மனப்பான்மையே மாறணும். ஆண்டவர் தான் சொந்தக்காரர். பிள்ளைகள் ஆண்டவர் எனக்கு கொடுத்தது. என் வீடுன்றது ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவர் முதல் நாள் படைச்சாரு, ஏதோ அவரோட தயவுல எனக்கு ஒரு வீடு கொடுத்திருக்கிறாரு. எல்லாமே ஆண்டவர் தான் சொந்தக்காரர். சோ இது நமக்கு வரணும். அக்னாலேஜ் எவ்ரி பர்ச்சேஸ். நம்ம கடைக்கு போறோம், வாங்குறோம், சின்ன பொருளா இருக்கலாம், 1 கிலோ பருப்பா இருக்கலாம், இல்ல ஒரு டிவி, இல்ல ஃப்ரிட்ஜா இருக்கலாம். என்ன வாங்கினாலும் ஆண்டவரே இதுக்கு நீ தான் சொந்தக்காரர், நீங்க கொடுத்த காசை வச்சு எங்களோட பயன்பாட்டுக்காக நாங்க வாங்குறோம், நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர் தான் சொந்தக்காரர்னு நம்ம அதை நிச்சயமாக உறுதியாக நம்பணும். நம்ம சில சமயம் ஒரு பெரிய கார் வாங்குறோம், இல்லைன்னா அப்போ பாஸ்டரை கூப்பிட்டு வச்சு ஜெபிச்சு நம்ம அதை பிரதிஷ்டை செய்யற மாதிரிலாம் பண்ணலாம். ஆனா சின்ன பொருளோ பெரிய பொருளோ, the principle is the same. ஆண்டவர் கொடுக்கிறது. கார் கொடுத்தா மட்டும்தான் நம்ம நன்றி சொல்லுவோமா? அன்னன்னைக்கு உணவு கொடுக்கிறாரு, நம்ம கடையில போய் வாங்குறோம், செய்யறோம். ஒரு செருப்பு வாங்கினா கூட ஆண்டவரே நன்றி. ஆண்டவர் தான் சொந்தக்காரர். So acknowledge every purchase. Acknowledge God's ownership over time, home, jobs, body, soul, spirit, children, relationships, abilities, dreams, future. எல்லாத்துக்கும் ஆண்டவர் தாங்க சொந்தக்காரர். என் எதிர்காலம் என்னோடது கிடையாது, ஆண்டவரோடது. என்னோட பிள்ளைகள் எனக்கு சொந்தம் கிடையாது, ஆண்டவருக்கு சொந்தம். என்னோட உறவுகள் ஆண்டவர் கொடுத்த உறவுகள், எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது, ஆண்டவர் தான் கொடுத்திருக்கிறாரு. வீடு, வேலை, என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் கடவுள் கொடுத்தது. கடவுள் தான் சொந்தக்காரர்.
எல்லாத்துலேயும் நம்ம கடவுளை முன்னிறுத்தணும். இப்படி நம்ம சிந்தனை மாறுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் தான் சொந்தக்காரர் அப்படின்னு நம்ம சிந்திக்க ஆரம்பிச்சோம்னா நிச்சயமாக நம்மளுடைய பணி, நம்மளுடைய வாழ்க்கை முறை எல்லாமே மாறுங்க. When we acknowledge God's ownership, every spending decision becomes a spiritual decision. ஆண்டவர் கொடுக்கிறாரு, அதனால நம்ம வாங்குறோம்னு சொல்லி சிந்திக்க ஆரம்பிச்சோம்னா தேவையற்று எதுவுமே நம்ம வாங்க மாட்டோம். எல்லாமே ஒரு ஆவிக்குரிய முடிவாக மாறிடுது. ஸோ கடன், பிரச்சனைகள் எல்லாமே நம்ம தவிர்க்க முடியும். அதுக்குள்ள தலையை கொடுத்துட்டு எப்படி நம்ம முழிக்கிறதோட அதை வரும் முன் காப்பது சிறந்தது. அதற்கான ஒரே வழி ஆண்டவர் தான் சொந்தக்காரர்னு சொல்லி நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பது ஒன்று தான் அதற்கு வழி. சரி, ஆண்டவருடைய பங்கு என்னன்னு பார்த்துட்டோம். ஒரு சின்ன ஸ்டோரிங்க. இவர் யாருன்னு தெரியுதா? ஒரு வெள்ளைக்காரர். இவர் பேரு வில்லியம் கால்கேட். நம்ம டெய்லி பல் வளர்க்குறோம் இல்லையா, அந்த கால்கேட் தான் இவர் பேரு வில்லியம் கால்கேட். யூகேல இருந்தாரு. அப்புறம் அவங்களுக்கு பணம் எல்லாம் இழந்துடுறாங்க. ஸோ அமெரிக்கா போறாரு. அமெரிக்காலையும் பல நேரம் அவர் பிஸ்னஸ் தொடங்குறாரு, விட்டுறாரு, லாஸ் தான் அவருக்கு வருதுங்க. கடைசியில் என்ன பண்றாரு, அவரு நியூயார்க் நகரத்துக்கு போறாரு. நியூயார்க் நகரத்துக்கு போகும்போது அவர் ஐடியா என்னன்னா, நம்ம சோப்பு செஞ்சு விற்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியால போறாரு. அப்போ அந்த நியூயார்க் நகரை கடக்கிறதுக்கு ஒரு நதியை கடந்து போகணும். கடந்து போகும்போது அந்த படகுல இருக்கிறவர் சொல்றாரு, நீ சோப்பு தயாரிச்சு விற்கிறதுக்கு போற, நிச்சயமாக ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார், ஆனா நீ மறந்துடாத, இது எல்லாம் உனக்கு கொடுக்க போறது ஆண்டவர் என்பதை மறந்துடாத. The soap that you make has been given to you by God. Honor him by sharing what you earn. நீ விற்க போற சோப்பு கடவுள் உனக்கு கொடுத்தது, அதை என்னைக்கும் மறக்காத அப்படின்னு ஒரு சாதாரண அந்த போட்டை துளாவுற அந்த ஒரு பர்சன் சொல்றாரு. இது ஆனா கால்கேட் மனசுல ஆழமா பதியுது. அவர் வராரு நியூயார்க்ல, சோப்பு, இந்த பெர்ஃப்யூம்ஸ் இதெல்லாம் அவங்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா பிஸ்னஸ் வளர்ந்து பெருசாகுது. ஸோ இவர் என்ன பண்றாரு, கால்கேட்டு முதல்ல தசம பாகம்னு சொல்லி 10% கொடுக்குறாரு. 10% கொடுத்தா அவர் பிஸ்னஸ் எங்கேயோ பிச்சுக்கிட்டு போகுது. அவர் 10 மடங்குக்கு மேல பெருசாயிருது. உடனே 10%ன்றத 20% ஆக்குறாரு. 20% கொஞ்ச நாள்ல 30, 40, 50. கடைசியில தன்னோட உக்ரானத்துவம்னா அந்த கீழே டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா, ஸ்டூவர்ட்ஷிப் இஸ் டூயிங் காட்ஸ் அஜெண்டா யூசிங் காட்ஸ் ரிசோர்சஸ். இது 2 பங்கு. ஸ்டூவர்ட்ஷிப்னா என்ன? காட்ஸ் அஜெண்டா. அஜெண்டானா என்ன? ஆண்டவருடைய திட்டங்கள் 1, 2, 3, 4 இதெல்லாம் செய்யணும். யூசிங் காட்ஸ் ரிசோர்சஸ், கடவுள் கொடுத்த ரிசோர்சஸ், அவர் கொடுத்த பொருட்களை கொண்டு ஆண்டவருடைய திட்டத்தை செயல்படுத்துவது. இதுதான் உக்ரானத்துவம். 2 விஷயம். கடவுளோட திட்டத்தை செயல்படுத்தணும். எப்படி செயல்படுத்தணும்? கடவுள் கொடுத்த தாளந்துகளோ இல்லை அவர் கொடுத்த பொருட்களை வச்சு அதை செயல்படுத்தணும். இது 2ம் ஒன்னா இணையணும். ஏதாவது ஒன்று மட்டும் செஞ்சா சரி கிடையாது. ஏன் திட்டத்தை நான் செய்யறேன் கடவுள் கொடுத்த தாளந்துகளை வச்சு அப்படின்னு சொல்றது தப்பு. இல்ல கடவுளோட திட்டத்தை தான் செய்ய போறேன், ஏன் இஷ்டத்துக்கு செய்யறேன் அப்படின்றது அதுவும் தப்பு. இது 2ம் ஒன்னா வரணும். உக்ரானத்துவம் என்பது 2ம் இணைந்து வரணும். கடவுளோட திட்டத்தை புரிந்து அதன்படி செய்யணும். எப்படி செய்யணும்? அவர் கொடுத்த தாளந்துகள், அவர் கொடுத்த பணம், அவர் கொடுத்த திட்டங்களை அவர் வழிபடி நம்ம செய்யறது. இது 2ம் இணைந்தாதான் உண்மையான உக்ரானத்துவம் நம்ம பார்க்க முடியும். ஸோ உக்ரானத்துவத்தின் ஸ்டெப்ஸ். உக்ரானத்துவம் முதல்ல நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் கரங்களிலிருந்து பெற்றுக்கொள்றது முதல் படி. நம்மகிட்ட இல்லாததை கொடுக்க முடியாது, இருக்கிறத தான் கொடுக்க முடியும். இப்போ நம்ம பணம் கொடுக்கணும்னு சொன்னா நம்ம கையில இருக்கிற பணத்தை தான் நம்ம கொடுக்க முடியும், கடன் வாங்கி கொடுக்க முடியாது. நம்ம தாளந்த மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னா முதல்ல தாளந்த நம்மகிட்ட இருக்கணும், அனுபவம் நமக்கு இருக்கணும். இருக்கிறத தான் நம்ம கொடுக்க முடியும், இல்லாததை கொடுக்க முடியாது. ஸோ முதலாவதாக ஆண்டவரிடம் இருந்து பெற்றுக்கொள்வது. சரியான விதத்துல நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே நீங்க கொடுங்க கொடுங்க கொடுங்கன்ட்டு கண்மூடித்தனமாக சிறு பிள்ளையாக நம்ம இருக்கக்கூடாது. அவர் கொடுக்கின்ற அந்த மூலப்பொருட்களை கொண்டு நம்ம சிறப்பாக நம்ம முன்னேறி செல்லணும். 2வது
மேனேஜிங் வாட் வி ஹேவ். கொடுக்கும் விஷயங்களை நம்ம திறம்பட நிர்வகிக்கணும். இன்னைக்கு எனக்கு சம்பளம் வருது, நான் உடனே போய் கடையில் ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினேன்னா அது சரியான நிர்வாகம் கிடையாது. இன்னைக்கு எனக்கு 24 மணி நேரம் இருக்கு, 24 மணி நேரத்தில் 20 மணி நேரத்தை ஃபோனுக்கு முன்னாடி இருந்தேன்னா சரியான நிர்வாகம் கிடையாது. ஆண்டவர் பல விஷயங்களை நம்ம கரத்தில் கொடுக்குறாரு. நமக்கு பணம் கொடுக்குறாரு, தாளந்துகளை கொடுக்குறாரு, அனுபவங்களை கொடுக்குறாரு, பிள்ளைகளை கொடுக்குறாரு, நேரத்தை கொடுக்குறாரு. இதெல்லாம் நம்ம எப்படி நிர்வாகம் செய்கிறோம், சரியா நம்ம நிர்வாகம் செய்கிறோமா, அதை நம்ம பார்க்கணும். தேர்ட் ஸ்டெப் இஸ் ஷேரிங் த ரிட்டர்ன்ஸ் வி கெட் ஃப்ரம் மேனேஜிங் அவர் ரிசோர்சஸ். ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து அளிப்பது, இது 3வது பங்கு. 4வது ஃபீட்பேக் அண்ட் கண்ட்ரோல். நம்ம செய்கிற தவறுகளை உணர்ந்து இன்னும் அதிகமாக எப்படி நம்ம இந்த உக்ரானத்துவத்தில் மேம்படுவதுன்னு சொல்லி தொடர்ந்து நம்மளை மேம்படுத்திட்டு வருவது நம்மளோட 4வது பங்கு. ஸோ உக்ரானத்துவம்ன்றது பெற்றுக்கொள்வது, நிர்வகிப்பது, பிறருக்கு கொடுப்பது, இந்த கொடுப்பதிலேயே இன்னும் எப்படி சிறப்பதுன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். சரி, எந்தெந்த ஏரியாஸ்ல நம்ம ஸ்டூவர்ட்ஷிப் இருக்கணும், இந்தந்த இடங்கள்ல உக்ரானத்துவம் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது நேரம், டைம் மேனேஜ்மெண்ட் இன்னைக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லி நம்ம உலகத்திலையும் பார்க்குறோம். எவ்வளவோ ஒர்க் ஷாப்ஸ், எவ்வளவோ புக்ஸ் எல்லாம் எழுதியிருக்காங்க டைம் மேனேஜ்மெண்ட். டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி கிரிட்டிக்கல். இப்போ நீங்க ஆண்டவர் பல விஷயங்களை தூய்மைப்படுத்தினார். ஓகே, நம்ம பர்சனல் ஹோலினஸ் பத்தி நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். நம்மளை தூய்மையா வச்சுக்கணும், நம்ம பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். வேதத்தின்படி முதல் விஷயம், ஆண்டவர் எதை பரிசுத்தப்படுத்தினார் தெரியுமா? ஆண்டவர் தூய்மைப்படுத்தின முதல் விஷயம் எது? நேரம். 7வது நாள் என்ன சொல்றார் ஆண்டவர்? பரிசுத்தமாக அதை மாற்றுகிறார். பைபிள்லயே பரிசுத்தம் அப்படின்ற வேர்டு வர்ற முதல் இடம் எது? ஆதியாகமம் முதல் அதிகாரத்துல God made the 7th day holy. ஹோலின்ற வேர்டு அங்கதான் ஃபர்ஸ்ட் வருது. ஆண்டவர் முதல் பரிசுத்தப்படுத்தின விஷயம் என்னது? நேரம். நேரத்தை நம்ம தூய்மைப்படுத்தாம பர்சனல் ஹோலினஸ் நம்மளால அச்சீவ் பண்ண முடியாது. நேரம் ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்டூவர்ட்ஷிப்னு பார்க்கும்போது we have to effectively manage our time. First fruits of time, நேரத்தின் முதல் கனி. நிறைய சர்ச்சஸ்ல பார்ப்போம், ஃபர்ஸ்ட் சேலரி புல்பிட்ல படைப்பாங்க. ஒரு மரம் வளருது, அதுல முதல் கனின்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம். ஒரு நாளின் முதல் கனி ஆண்டவருக்கு நம்ம கொடுக்குறோமா? காலையில் எந்திரிச்சோன்னா முதல் வேலை என்ன பண்றோம்? சில பேர் ஃபோன் பார்ப்பாங்க, சில பேர் நியூஸ் பேப்பர் படிப்பாங்க. நம்ம என்ன செய்யறோம்? ஒரு நாளின் முதல் கனி ஆண்டவருக்கு நம்ம கொடுக்குறோமா? நேரத்தின் மேலாண்மை ரொம்ப முக்கியம். நேரத்தை நம்ம பரிசுத்தப்படுத்தாம நம்மளோட பர்சனல் ஹோலினஸ் என்னைக்குமே எஃபெக்டிவா இருக்க முடியாது. ஆண்டவர் நேரத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. ஸோ அது நமக்கு ரொம்ப முக்கியம். ஸ்டூவர்ட்ஷிப் ஓவர் லேண்ட், நம்ம நடக்கிற இடம், வாழ்ற இடம், பணி செய்யற இடம், படிக்கிற இடம், இந்த இடத்துக்குலாம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமா? ஸோ ஆண்டவர் 2வது விஷயம் எதை பரிசுத்தப்படுத்தினார்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கெஸ் பண்ண முடியுமா? ஹோலின்ற வேர்டு எங்க 2வது தடவை வருது? மோசே அந்த எரிகிற செடி கிட்ட போகும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? திஸ் இஸ் சாங்டிஃபைட் லேண்ட், இது பரிசுத்தமான ஒரு இடம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 2வது இந்த ஹோலின்னு வர வேர்டு லேண்டை குறித்து ஆண்டவர் பேசுறாரு. ஹோலினஸ் ஆன் த லேண்ட். 2வது விஷயம் நம்ம உக்ரானத்துவத்துக்கு முக்கியமானது லேண்ட். நம்ம இருக்கிற இடத்த நம்ம பரிசுத்தப்படுத்துறோமா? நம்ம ரோட்ல போறோம், டிராஃபிக் நிறைய இருக்கு, திட்டிக்கிட்டே போறோம், எப்ப பார்த்தாலும் டிராஃபிக், இது என்னது, இது கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, இவங்க என்ன செய்யறாங்க, எல்லாரையும் குறை சொல்றோம். நம்ம என்ன பண்றோம்? அந்த டிராஃபிக்குக்காக நம்ம இருக்கிறவங்களுக்காக எல்லாருக்காக ப்ரே பண்ணி அவங்களை ஆசீர்வதிக்கிறோமா? வாட் ஆர் வி டூயிங்? இப்போ கவர்மெண்ட் கிட்ட போய் இந்த ரோடை போடுன்னு சொல்றது நம்ம கையில இல்லை. ஆனா இந்த டிராஃபிக்குக்காக, இந்த ரோடுக்காக, இந்த பிரிட்ஜுக்காக, இங்க வர்ற மக்களுக்காக, அவங்களுக்காக நம்ம அவங்கள ஜெபிச்சு அவங்கள ஆசீர்வதிக்கிறது நம்ம கரத்துல இருக்கு இல்லையா? அது செய்யலாம்ல. ஒரு ஏடிஎம் போறோம், ஃபுல்லாக அந்த பேப்பர்லாம் கிழிச்சு வச்சிருக்காங்க குப்பை மாதிரி. நம்ம என்ன பண்றோம்? நம்மளும் அந்த ஏடிஎம்லாம் எடுத்து கிழிச்சு அங்கே போட்டு வந்துடுறோம். சின்ன சின்ன விஷயங்கள்.
நம்ம சுற்றி இருக்கிற இடம், நம்ம வாழ்ற இடம், இதெல்லாம் நம்ம பரிசுத்தப்படுத்துறோமா? இதுக்கெல்லாம் நம்ம ஸ்டூவர்ட்ஷிப், ஹவாவி நம்ம இடங்களை, வீடை சுத்தமா வச்சிருக்கிறோமா? சுற்றுப்புறத்தை, நம்ம தெருக்களை சுத்தமா வச்சிருக்கிறோமா? இதெல்லாம் நம்ம சிந்திக்கணும். பொசஷன்ஸ், மூணாவது விஷயம், ஆரோன் அவர்களுடைய பிள்ளைகள் அவங்களாம் அந்த அந்த ஆசரிப்பு கூடாரத்துல பார்க்கும்போது அந்த பொருட்கள் எல்லாம் அதுல ரத்தம் தெளிச்சு அதை சுத்திகரிக்கிறாங்க. பொசஷன்ஸ், நம்மளுடைய வச்சிருக்கிற பொருட்கள், நம்ம வீட்டில் வாங்குற பொருட்கள், நம்மளுடைய பொசஷன்ஸ், ஆர் வி ஹேவிங் ஸ்டூவர்ட்ஷிப், திறம்பட நிர்வகிக்கிறோமா? அதை நம்ம பார்க்கணும். ஃபைனான்சஸ், நம்மளுடைய நிதி, பல விஷயங்கள்ல நம்ம கோட்டை விடுறோம். ஆர் வி மேனேஜிங் அ ஃபைனான்சஸ்? கடன் பட்டு இருக்கிறோமா? தேவையில்லாத கடன்கள், ஒன்றுக்கும் மேற்பட்ட கடன் இருக்குதா? கிரெடிட் கார்டை வாங்கி அதில் நம்ம கடன் பட்டிருக்கிறோமா? இஎம்ஐல தேவையற்ற பொருட்களை வாங்குறோமா? இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். காட்ஸ் டிசைன், நம்ம ஒரு ஆக்சிடென்ட்ல நம்மளை ஆண்டவர் படைக்கல. சரி, ஓகே, இன்னைக்கு நம்ம டார்கெட் ஒரு 1000 பேரை படைக்கணும், படைச்சு அனுப்பு அப்படின்னு சொல்லி பண்ணல. எவ்ரி பர்சன் ஹாஸ் அ டிசைன். ஆண்டவர் என்ன ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு, திட்டத்தோட படைச்சிருக்கிறாரு. நம்ம ஒரு சின்னதா ஒரு வீடு கட்டுறோம், சும்மா 4 செங்கலை வச்சு ஒரு சிமெண்ட்டை போட்டு நம்ம பண்றது இல்லை. என்ன பண்றோம்? ப்ளூ பிரிண்ட் போடுறோம், பில்டிங் பிளான் இருக்கு, அந்த பிளான் படி தான் நம்ம கட்டுறோம். ஏனோ தானோன்னு ஒரு பில்டிங் நம்ம கட்டுறது இல்லை. உயிரற்ற ஒரு சாதாரண ஒரு வீடுக்கு நம்ம அவ்வளோ முக்கியத்துவம் செலுத்தும் போது, எவ்வளவு விசேஷமான ஒரு மனிதன், என்னையும் உங்களையும் ஆண்டவர் அவ்வளோ ஒரு விலை மதிப்பற்ற ஒரு பொருளா பார்க்கும்போது, நமக்குன்னு சொல்லி ஒரு திட்டம் இல்லாமல் இருக்குமா? நம்ம வேதத்துல வாசிக்கிறது என்னது? உலகத்தின் நம்ம அஸ்திவாரத்துலாம் முன்னாடியே நம்மள ஆண்டவர் நமக்குன்னு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. இதை நம்ம விசுவாசிக்கிறோமா? நம்ம ஒண்ணு இதை நம்பணும், இல்லை நம்பக்கூடாதுங்க. ஆண்டவர் எனக்குன்னு ஒரு திட்டம் வச்சிருக்கிறாருன்னு நம்புறோமா? நம்புறோம். அது என்ன திட்டம்? அதை பத்தி நம்ம யோசிக்கிறோமா? நம்ம என்ன பண்றோம்? ஓகே, நான் 12th படிச்சுட்டேன், நான் பிஇ படிக்கலாமா, இல்லை எம்பிபிஎஸ் படிக்கலாமா, இல்லை பிஎஸ்சி படிக்கலாமா, ஏஐ படிக்கலாமா, டேட்டா சயின்ஸ் படிக்கலாமான்னு அப்படி யோசிக்கிறோம் இல்லையா? ஆனா அதுக்கு முன்னாடி ஆண்டவர் எனக்குன்னு வச்சிருக்க திட்டம் என்ன? 20 வயசுல நான் என்ன பண்ணணும், 30 வயசுல என்ன பண்ணணும், 40 வயசுல என்ன பண்ணணும், அப்படி நம்ம யோசிக்கிறோமா? ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கும் போது நிச்சயமாக அதை வெளிப்படுத்துவார். நம்ம கேட்டுட்டு ஆண்டவர் அதெல்லாம் சொல்ல முடியாது போன்னு சொல்ல மாட்டார். ஆண்டவருடைய திட்டம் என்ன? இன்றைய தினத்திற்கு ஆண்டவருடைய திட்டம் எனக்கு என்ன? இந்த வாரத்துக்கு நான் என்ன செய்யணும், இந்த வருஷத்துக்கு நான் என்ன செய்யணும், இது எல்லாம் நம்ம கவனமாக இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம நிர்வகிக்கணும். இதெல்லாம் நம்ம கேர்லெஸ்ஸா இருக்க முடியாது. God has a plan for each and every one. திட்டம் இல்லாத ஒருத்தர் கூட இந்த உலகத்துல கிடையாது. ஆண்டவர் எல்லாருக்கும் திட்டம் வச்சிருக்கிறாரு. The fault is with us. நம்ம கேட்கிறோமா ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என் வாழ்க்கையில நீ என்ன திட்டம் வச்சிருக்கிறீங்க? நம்ம பிள்ளைகளுக்காக பல திட்டங்களை வச்சிருப்போம். ஆண்டவர் நம்ம பிள்ளைகளுக்கு என்ன திட்டம் வச்சிருக்கிறாரு? ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நம்ம கேஷுவலா எடுக்கவே முடியாது. ஸ்பிரிட், சோல் அண்ட் பாடி, நம்மளுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், இதற்கெல்லாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் நம்ம. இப்போ அட்லீஸ்ட் யூடியூப்ல அங்கங்கெல்லாம் நம்ம பாடிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, வாட்ஸ்அப்ல நிறைய வீடியோஸ் ஃபார்வர்ட்ஸ்லாம் வரும். இது சாப்பிட்டா நல்லது, இது சாப்பிட்டா நல்லது இல்லை. பட் ஹவ் அபவுட் அவர் ஸ்பிரிட்? எவ்வளவு முக்கியமானது. உடல் ஒரு நாள் போகுது, ஆனா ஆவி, ஆத்மா நிரந்தரம் உள்ளது. முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? நம்ம சிந்திக்கணுங்க. எபிலிட்டிஸ் அண்ட் டேலண்ட்ஸ், நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற தாளந்துகள் என்ன? யோசிக்கிறோமா? அந்த தாளந்தை புதைச்சு வச்சவன ஆண்டவர் என்ன சொல்றாரு? யூ ஃபூலிஷ் சர்வெண்ட், முட்டாள்னு சொல்றாரு. இன்னைக்கு எனக்கு எதுலெல்லாம் தாளந்துகள் இருக்கு, அதை நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவர் கொடுத்த அந்த தாளந்தை நான் அப்படியே வச்சிருக்கிறேனா, இல்லை அதை நான் மேம்படுத்துறேனா, தேவ மகிமைக்கென்று அதை பயன்படுத்துறேனா? யோசிக்கணும். தாளந்துகள், கம்யூனிட்டிஸ், நாம் வசிக்கக்கூடிய இந்த சமூகத்துக்கு நம்ம என்ன செய்யறோம்? சபை, நம்ம வர்றோம், பங்கு பெறுறோம், நல்லது. ஆனா நம்ம தனியா இல்லை, ஒரு சமூகத்துல, ஒரு தெருவில், ஒரு ஊர்ல இருக்கிறோம். அந்த சமூகத்தோட இணைந்து அந்த சமூகத்தின் முன்னேற்றத்திற்காக நான் என்ன செய்யறேன்?
இது எல்லாம் நம்ம சிந்திக்கணும். உக்ரானத்துவம் என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாகும். நம்ம அதை ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளாக நம்ம யோசிக்கக்கூடாது. உக்ரானத்துவம் என்பது மிக மிக முக்கியம். அதுதான் நம்மளுடைய பங்கு. ஜான் வெஸ்லி எல்லாருக்கும் தெரியும். ஜான் வெஸ்லியோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, அவர் முதல் வருஷம் அவருக்கு 30 பவுண்ட் வருமானம் இருந்தது. அவர் செலவு பண்ணுறது 28 பவுண்டு செலவு பண்ணாரு. 2 பவுண்டு மற்றவர்களுக்காக கொடுத்தார். ஆனால் இதே இது பாருங்களேன், ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு அவருடைய லிவிங் எக்ஸ்பென்சஸ் ஏறவே இல்லை. 28 பவுண்டுன்றது 30 பவுண்ட் ஆச்சு. நம்ம என்ன பண்ணுவோம், கூட ஒரு 1000 ரூபா வந்தால் அவ்வளோதான், கையில் பிடிக்கவே முடியாது. அதை செலவு செஞ்சுட்டு தான் அடுத்த வேலையை நம்ம பார்ப்போம். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு பாருங்க, he freezes his living expenses. 5 வருஷம் 10 வருஷம் ஆனாலும் அவர் வாழ்க்கை, எனக்கு இது போதும், இதுதான் என்னோட தேவை, அதுக்கு தேவைக்கு அதிகமாக நான் செலவு பண்ண போறதில்லைன்னு சொல்லிட்டு அப்படியே அவர் வச்சிருக்காரு. இதே இது அவர் கொடுக்கறத பாருங்க, எங்க 2 பவுண்டு கொடுத்துட்டு இருந்தாரோ 5-10 வருஷம் கழிச்சு எவ்வளவு மடங்கு அதிகமாக ஆக்கியிருக்காரு பாருங்க. ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஸ்டூவர்ட்ஷிப். உக்ரானத்துவம் என்பதற்கு ஒரு உதாரணம் தான் இது. ஸோ உக்ரானக்காரர்கள் எப்பவுமே உண்மையா இருக்கணும். நம்ம உக்ரானத்துவம்னா என்னன்னு பார்த்தோம், எந்தெந்த ஏரியாஸ்ல ஸ்டூவர்ட்ஷிப் இருக்கணும்னு பார்த்தோம். ஸ்டூவர்ட்ஷிப்போட கேரக்டர்ஸ் உண்மையா இருக்கணும். 100%. நிறைய நேரம் என்ன பண்றோம், தசம பாகம் 10%, மீதி 90% எனக்கு தான் அப்படின்னு நினைக்கிறோம். நோ, 100% we have to be faithful. நம்ம இந்த உக்ரானத்துவத்தை ஏன் திரும்ப திரும்ப நான் சொல்லிட்டு இருக்கிறேன், உக்ரானத்துவம் ஏன் அவசியம்னு பார்த்தீங்கன்னா, இந்த உக்ரானத்துவத்தில் கோட்டை விட்டோம்னா நமக்கு வாழ்க்கையில் முன்னேற்றமே இருக்காதுங்க. ஏன்னா அந்த இதில் ஓமையில் பார்த்தீங்கன்னா, அந்த 2 தாலந்து 5 தாலந்து அதெல்லாம் என்ன பண்ணுறாரு ஆண்டவர், இன்னும் அதிகமாக கொடுக்குறாரு. அந்த தாளந்த சரியாக நிர்வாகம் பண்ணாதவனுக்கு இருக்கிறதையும் வாங்கிடுறாரு. நம்ம உக்ரானத்துவத்தை சரியாக செய்யலைன்னு சொன்னால் இருக்கிறதும் நமக்கு போயிடும். நம்ம ஆண்டவருக்காக சாதிக்கணும், அதிகமாக நம்ம செய்யணும் அப்படின்னு நினச்சோன்னா உக்ரானத்துவத்தில் முக்கியத்துவம் நம்ம செலுத்தணும். ஏன்னா God will remove us as stewards if we waste our possessions. இதை நம்ம வீணாக்கணும்னா ஆண்டவர் நம்மளுடைய பங்குலேருந்து எடுத்து போட்டுருவாரு. ஃபெய்த்ஃபுல்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அடுத்தது அக்கௌண்டபிள். எப்போனாலும் நம்ம கணக்கு கொடுக்கறதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை கேட்குறாரு, நேற்று 24 மணி நேரத்தை எப்படி செலவழிச்ச, கணக்கு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோமா? போன மாதம் சம்பளத்தை எப்படி செலவழிச்ச, கணக்கு கொடுக்க முடியுமா? எந்த விஷயத்துக்கு கேள்விகள் கேட்டாலும் அதற்கு அக்கௌண்டபிலிட்டி, கணக்கு கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கணும். ரொம்ப முக்கியம். இதை பற்றி நம்ம சிந்திப்போம். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பார்ட். ஆண்டவரோட பங்கு என்ன, என்னோட பங்கு என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? ஒரு 5 மினிட்ஸில் வில் ஹாவ் அ பிரேக். ஸோ ஒரு சின்ன வீடியோ நான் ஜஸ்ட் Thanks. Dankeschön. Arigato. Oh, I couldn't. Well, maybe just a bite. Oh yeah! All right! Don't forget the interest.
dude, he brought the pie. ஓகே, ஸோ இப்போ ஃபைனான்சஸ் பற்றி ஒரு சில கருத்துக்கள் நம்ம பார்ப்போம். ஃபைனான்சஸ், நிதி மேலாண்மை, நம்ம பணத்தை எப்படி நிர்வாகம் செய்வது, கடன் மற்றும் முதலீடுகள், ஒரு சில கருத்துக்கள் நம்ம சுருக்கமாக விரைவாக பார்த்துட்டு வில் ஹாவ் அ குரூப் ஆக்டிவிட்டி, குழுக்களாக சேர்ந்து சில விஷயங்களை நம்ம ஆய்வோம். டெட், கடன் அப்படின்னா என்ன? இன்னொருத்தருக்கு நாம் கடன்பட்டு இருப்பது, இன்னொருத்தருக்கு நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு ஆப்ளிகேஷன். ஸோ கடன் அப்படின்னு சொல்லி இதோட டெஃபினிஷன் பார்க்குறோம். வேதாகமம் கடனை குறித்து என்ன சொல்லுது? ஃபர்ஸ்ட், டெட் இஸ் ஸ்லேவரி. கொஞ்சம் ஸ்ட்ராங் வேர்டு தான் ஸ்லேவரி. ஸ்லேவரி அப்படின்னு சொல்லும்போது அடிமைத்தனம். கடன் என்பது ஒரு அடிமைத்தனம். ஏன் அடிமைத்தனம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான வேர்டு இங்க யூஸ் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆண்டவருக்கு இணைந்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்ம செயல்படணும். ஆனா நம்ம என்ன பண்றோம், இந்த நிதி நிர்வாகம் அப்படின்ற ஒரு ஏரியால கடன் வாங்கும் போது ஆண்டவரை பிரசன்னத்தை விட்டு வெளியில வந்துடுறோம். நம்ம பணம் அப்படின்ற விஷயத்துல அடிமைகளாயிடுறோம். ஆண்டவருடைய ஆளுகையை விட்டு வெளியில வந்துடுறதுனால இது ஒரு அடிமைத்தனம் என்று பார்க்கப்படுகிறது. சோ கடன் என்பது அடிமைத்தனம், இதை நம்ம மறக்க கூடாது. டெட் இஸ் a curse. கடன் என்பது ஒரு சாபம். இப்பதான் நம்ம ஆசீர்வாதம், ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிப்பார்னு பார்க்கிறோம். ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்வது ஆண்டவருடைய பிரசன்னம். நம்ம எப்ப சுயமா முடிவெடுத்து ஒரு வங்கியிலையோ இல்ல ஒரு நபர்கிட்டயோ கடன் வாங்குறோமோ அப்பவே என்ன ஆகுது, ஆண்டவருடைய பிரசன்னம் அந்த ஒரு முடிவுல இல்லாம போயிருது. ஆண்டவர் பிரசன்னம் இல்லை அப்படின்னா அது ஒரு சாபம். ஆண்டவர் பிரசன்னம் இருக்கும்போது நமக்கு ஆசீர்வாதம், ஆண்டவருடைய பிரசன்னம் இல்லைன்னும் போது அது சாபமா மாறிடுது. என்னைக்குமே வசனத்துல இந்த ஒரு கருத்து ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் தெளிவா சொல்லப்படுது. கடன் வாங்காதிருப்பாயாக, கடன் வாங்கக்கூடாது, கடன் பெறுவது சரியில்லை அப்படின்னு சொல்லி இந்த ஒரு மெசேஜ் கன்சிஸ்டண்டா இருக்கு. ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் நம்ம கடன் படக்கூடாதுன்றதுல ஒரு தெளிவாக வேதம் சொல்லுது. டெட் presumes on future. இப்ப நம்ம ஒரு வீட்டு கடன் வாங்குறோம்னு சொன்னா 20 வருஷத்துக்கு வாங்குறோம். சோ அப்ப நம்ம என்ன அனுமானம் செய்யறோம், 20 வருஷமா அந்த கடனை நம்ம திருப்பி செலுத்த முடியும் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது. அப்படி இருக்கிற பட்சத்துல ஒரு 20 வருஷத்தை நம்ம நம்பி ஒரு அனுமானத்தோட ஒரு கடன் வாங்குறோம். சோ இது தவறான ஒரு செயலாகும். Debt presumes on the future and debt denies God. எனக்கு கடவுளோட திட்டம் வேணாம், கடவுள் என்ன வச்சிருக்கான்றது வேண்டாம், எனக்கு உடனடியா அந்த பிரச்சனையை தீர்க்கணும், அதற்கு கடன் தான் வழின்னு சொல்லி ஆண்டவரை விட்டு நம்ம கடன் அப்படின்ற விஷயத்துல போய் மாட்டிக்கிறோம். ஏன் எல்லாம் கடன் வாங்குறாங்க? கடன் வாங்குவதற்கான காரணம் என்ன? கடனே இல்லாம இருக்கலாம் இல்லையா? சோ கடன் வாங்குவதற்கான ஒரு பொதுவான காரணங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்டெலிஜென்ஸ். இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லும் போது தேவைக்கு அதிகமாக நம்ம ஆசைப்பட்டு வாங்குவது. இப்ப நான் இருக்கிறேன், என் பக்கத்து வீட்டுல ஒரு நல்ல காஸ்ட்லி போன் வாங்கிட்டாங்க, ஒரு காஸ்ட்லி கார் வாங்கிட்டாங்க. சோ என் ஃப்ரெண்டு இப்படி வாங்கிட்டாங்க. சோ மற்றவர்களை பார்த்து நமக்கு தேவைக்கு அதிகமாக தேவையில்லாத நிலையிலையும் நம்ம பல விஷயங்களுக்காக கடன் படுறோம். சர்க்கம்ஸ்டான்சஸ், சூழ்நிலைகள். சில நேரம் என்ன ஆகுது, ஒரு சுகவீனம் வரலாம், இல்ல ஒரு திருமணம் செய்யணும், பல சூழ்நிலைகள்னால கடன் பட்டு போறதை நம்ம பார்க்கிறோம். லேக் ஆஃப் நாலேஜ். இன்னைக்கு போன்ஸ்னாலும் சரி, ரொம்ப இன்டர்நெட்னால எல்லாமே நம்ம தேடி வருது. நம்ம ஒரு நாளைக்கு 4 கால் வருது, இந்த மாதிரி ஹோம் லோன் உங்களுக்கு அப்ரூவ் ஆயிருக்கு, இல்ல பர்சனல் லோன் அப்ரூவ் ஆயிருக்கு,
நீங்க எடுத்துக்கோங்க. பல நேரங்கள்ல நம்ம யோசிக்கிறது இல்ல. யாரோ ஒருத்தவங்க தேடி காசு கொடுக்குறாங்க, இதுல உள்ள என்ன இருக்கு எதுவுமே நம்ம யோசிக்கிறது இல்ல. பிளைண்டா விவரம் தெரியாம சரி கொடுங்கன்னு வாங்கிக்கிறோம். அவேர்னஸ் இல்ல. கடன் அதனால என்ன, அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன, நம்மளோட வருமானம் என்ன, 20 வருஷத்துக்கு நம்மளால கட்ட முடியுமா, எதையுமே யோசிக்காம அவேர்னஸ் இல்லாம நம்ம அதை வாங்கிடுறோம். லேக் ஆஃப் பிளானிங். நிறைய நேரம் நம்ம திட்டமிடுறதுல தவறிடுறோம். இப்ப இன்னைக்கு எனக்கு 2 பிள்ளைங்க இருக்கு அப்படின்னு சொன்னா இன்னும் 10 வருஷத்துல அவங்க காலேஜுக்கு போவாங்க, 15 வருஷத்துல கல்யாணம் செய்யணும். சோ எனக்கு அந்தந்த நேரங்கள்ல இந்தந்த தேவைகள் இருக்குன்னு சொல்லி நான் திட்டமிட்டு செயல்பட்டேன்னா கடன்னு சொல்லி நான் போக வேண்டிய அவசியமே இல்லை. திடீர்னு வந்து யாரும் காலேஜ்ல போய் சேர போறது இல்ல, திடீர்னு யாருக்கும் கல்யாணம் நடக்க போறது இல்ல. நம்ம எல்லாருக்கும் தெரியும். திட்டமிட்டு நம்ம வாழ்க்கையை செயல்படுத்தணும்னா இந்த கடன் அப்படின்ற ஒரு அவசியமே இல்லாம போயிடும். குட் லோன்ஸ் வர்சஸ் பேட் லோன்ஸ். இந்த உலகத்தின் பார்வையில கடன் அப்படின்றத 2ஆ பிரிக்கிறாங்க. குட் லோன்ஸ் நல்ல கடன், பேட் லோன்ஸ் கெட்ட கடன். இது வந்து இன்னைக்கு உலகத்தின் பார்வையில இப்படி ஒரு பிரிவு இருக்கு. சரி, குட் லோன்ஸ்னா என்ன, யாராவது கெஸ் பண்ண முடியுமா? வீடு கட்டுறது குட் லோன். சரி, திருமண காரியங்கள் குட் லோன் கிடையாது, அது குட் லோன். ஏன் வந்து வீடு படிப்புக்கெல்லாம் ஏன் குட் லோன் சொல்லுங்களேன்? சோ இப்ப நம்ம வீடுக்காக கடன் வாங்குறோம் அப்படின்னு சொன்னா அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் எனக்கு அந்த கடன் செலுத்த முடியலன்னா வீடை வித்து கடன் அடைச்சிடலாம் இல்லையா? அண்ட் இன்னொன்னு, இந்த கடனை கட்டிட்டேன்னா ஐ ஹாவ் அன் அசெட். வீடு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு சிறந்த ஒரு சொத்து இருக்கு. சோ கடன் நான் 20 லட்சம் வாங்கினா கூட வீடு ஒரு 30 லட்சம் 40 லட்சம் அதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. அதனால என்ன சொல்றாங்க, வீடு வந்து இட்ஸ் அ குட் லோன். படிப்புக்கு எடுக்கிற லோன் குட் லோன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இன்னைக்கு நான் லோன் எடுத்து படிச்சா நாளைக்கு எனக்கு ஒரு டிகிரி இருக்கும், அந்த டிகிரினால எனக்கு இன்னும் அதிகமான சம்பளம் கிடைக்கலாம், எனக்கு வந்து அதனால ப்ரமோஷன் வரலாம், அதனால குட் லோன். பட் திருமணம் வந்து இட்ஸ் நாட் அ குட் லோன். ஏன், நம்ம செலவு செஞ்சிட்டோம்னா அவ்வளவுதான், காசு கரைஞ்சு போயிருது. அதுக்கப்புறம் நமக்கு அதனால திரும்ப எதுவும் வரப்போறது கிடையாது. அந்த கடன் வாங்கலன்னா என்ன பண்ணுவோம், இழுத்து பிடிச்சி அங்கங்க அட்ஜஸ்ட் பண்ணி கல்யாணத்தை பண்ணிருப்போம். பட் நல்லா கிராண்டா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கடன் பட்டு பல பிரச்சனைகளுக்குள்ள போவாங்க. ஸோ இந்த லோன்ஸ்ல பாத்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெஹிக்கிள் லோன், ஒரு கார் வாங்குறதுக்காக லோன் வாங்குறோம். பர்சனல் யூஸுக்காக கார் வாங்குறோம்னா தட்ஸ் அ பேட் லோன். ஆனா இதே இது ஒரு டாக்ஸி இல்ல கமர்ஷியல் பர்பஸ்க்காக கார் வாங்குறோம் இல்ல ஒரு ட்ரக் வாங்குறோம்னா தட்ஸ் அ குட் லோன். ஏன் தெரியுமா? பர்சனல் யூஸ்க்காக வாங்குறோம்னா நம்ம அதுக்கு மேல செலவு பண்ணணும், பெட்ரோல் போடணும், சர்வீஸ் பண்ணணும், 1008 செலவுகள் இருக்கு. பட் இதே இது ஒரு கமர்ஷியல் யூஸ்க்காகனா நம்ம வாங்குற கடன்னால நமக்கு வருமானம் வருது, டாக்ஸியா ஓடிச்சுன்னா மாசம் மாசம் நமக்கு காசு தருவாங்க. So that is why it's called a good loan. So good loan and bad loan ன்னு சொல்லி உலகத்தின் பார்வையில இந்த கடனை 2ஆ பிரிக்கிறாங்க. Personal loan is always a bad loan. So இத நம்ம கொஞ்சம் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம தெரிஞ்சுக்கணும். Early warning signs. பிப்ளிக்கல் கடன் அதான் ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன். இது வேர்ல்ட்லி உலகத்தின் பார்வையில இப்படி பிரிக்கிறாங்க. நம்ம நாலேஜ்க்காக நான் அதை ஷேர் பண்றேன். பிப்ளிக்கலா வந்து the principle is very constant. கடன் வாங்கக்கூடாது. பைபிளோட ஸ்டாண்ட் அதான், கடன் பக்கமே போயிடாதீங்க, எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது, கடனே வாங்கக்கூடாது, நம்ம கடன் கொடுக்கிறவர்களா தான் இருக்கணும்ன்றது பிப்ளிக்கல் ஸ்டாண்ட். ஸோ இன்னைக்கு நமக்கு வாழ்க்கையில ஃபைனான்சியலா ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ நிறைய நேரத்துல வந்து நம்ம ஒத்துக்க மாட்டோம், எனக்கு என்ன மாசம் மாசம் போயிட்டு தான் இருக்கு, நான் ஒத்துக்க மாட்டேன், எனக்கெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனா ஃபைனான்சியல் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? தீஸ் ஆர் சம் சைன்ஸ். இப்ப எனக்கு எவ்வளவு கடன் இருக்குன்னே தெரியல, ஏன்னா ஒரு இடத்துல 2 இடத்துல நான் கடன் வாங்கல, ஊர் முழுக்க கடன் வாங்கியிருக்கேன், எவ்வளவு கடன் இருக்குன்னு எனக்கு தெரியல. திஸ் இஸ் அ வார்னிங் சைன். பில்ல எப்பவுமே கடைசியில கட்டுவேன். எனக்கு பில் வந்து மாசம் தொடக்கத்துல வந்துருது, உடனே நான் கட்டவே மாட்டேன், அதை அப்படியே தள்ளி வச்சுக்கிட்டே போய் கடைசியில 1 நாள் 2 நாள் இருக்கும் போதுல சில சமயம் டேட் முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஃபைனோட நான் கட்டுறது. திஸ் இஸ் அ சைன் தட் ஐ எம் நாட் கரெக்ட் ஃபைனான்சியலி. லோன் கன்சாலிடேஷன் ஒரு டேர்ம் இருக்கு.
லோன் எதுக்கு எடுப்பாங்கன்னா 2-3 லோனை க்ளோஸ் பண்றதுக்காக ஒரு லோன் எடுப்பாங்க, கடனை அடைக்கிறதுக்கு கடன் எடுப்பாங்க. ஸோ இது வந்து திஸ் இஸ் நாட் அ குட் சைன் அட் ஆல், இட்ஸ் அ பேட் சைன். யூ பே த மினிமம் பேலன்ஸ் எவ்ரி மந்த். 20 வருஷத்துக்கு லோன் எடுக்கிறோம்னா நம்ம முடிஞ்ச அளவு அதை கட்டணும்னு நினைக்கணும், கட்டி முடிக்கணும். 20 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது, 10 வருஷத்துலேயே முடிச்சுட்டு வெளியில வந்துடணும்னு நினைக்கணும். ஸோ அந்த மினிமம் பேலன்ஸ் மட்டும் நம்ம மாசம் மாசம் கட்டுறன்ற முடிவு எடுக்கவே கூடாது. இன்னைக்கு எனக்கு கையில காசு கூட இருக்கா, போட்டு முடிக்கிறேன், எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் நான் முடிச்சு வெளியில வரேன்னு சொல்லி தான் பார்க்கணுமே தவிர இந்த மினிமம் பேலன்ஸ் கட்டிட்டே வரதும் நல்ல சைன் கிடையாது. You would have an immediate financial problem if you lose your job. இன்னைக்கு எனக்கு வேலையில இருந்து அனுப்பிட்டாங்கன்னா அடுத்த மாசம் என்னால் இஎம்ஐ கட்டவே முடியாது, எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரும். ஸோ இதெல்லாம் வந்து சைன்ஸ் தட் our finances are not correct. I'm spending more than I earn. நான் சம்பாதிக்கிறதுக்கும் அதிகமா செலவழிக்கிறேன், இதுவும் சரியற்ற ஒரு செயல். 20% of my income on debt. இஎம்ஐக்கு என்னோட வருமானத்துல 20% அதிகமான இஎம்ஐ கட்டுறேன்னா அது சரி கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து உலகத்தின் பார்வையில ஒரு சில அறிகுறிகள். எனக்கு பண நிர்வாகம், நிதி மேலாண்மை சரியில்லை அப்படின்றதுக்கு இது ஒரு சில அறிகுறிகள். இந்த கடன் வாங்குறது என்னைக்குமே ஒரு சொல்யூஷன் கிடையாது. கடன் வாங்குறது எப்பவுமே காஸ்ட்லி, எக்ஸ்பென்சிவ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன உதாரணம், இப்போ 20 லட்சம் ரூபாய்க்கு நான் கடன் வாங்குறேன்னு சொன்னா 10% இன்ட்ரெஸ்ட் 20 வருஷத்துக்கு நான் வாங்குறேன்னு சொன்னா எவ்வளவு கடன் நான் கட்டியிருக்கேன் 20 வருஷத்துல? 46 லட்சம். 20 லட்சம் கடனுக்கு 46 லட்சம் நம்ம திருப்பி கொடுத்துருக்கிறேன். இப்ப யோசிச்சு பாருங்க, 2 மடங்குக்கும் மேல நான் கடனை திரும்ப செலுத்தியிருக்கேன். இன்னைக்கு 10%லாம் அதுக்கு மேலதான் இருக்கும். இப்ப நீங்க ஒரு உதாரணம் எடுத்துக்கோங்களேன், ஒரு வருஷத்துக்கு இதுதான் வந்து அவங்க பே பண்ணிருக்காங்க. ஓகே, லோன் வந்து 20 லட்சம் எடுத்திருக்காங்க, பேலன்ஸ் 19 lakhs இருக்கு. மாசம் மாசம் 19,300 ரூபாய் கட்டுறாங்க. இந்த லோன் திருப்ப செலுத்துறதுலயும் பாத்தீங்கன்னா மேக்சிமம் எங்க போகுது? இன்ட்ரெஸ்ட்டுக்கு தான் போகுது. பாத்தீங்களா, அந்த இன்ட்ரெஸ்ட் காலம்ல பாருங்க 16,000 ரூபாய் அந்த வட்டிக்கு தான் போகுது. முதலுக்கு நம்ம அடைக்கிறது 2,000 ரூபாய் தான் போகுது. ஸோ அப்ப நம்ம லோன் எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் முடிக்கணும்னு பார்க்கணுமே தவிர அந்த மினிமம் பேலன்ஸை கட்டிட்டு இழுத்துக்கிட்டே போகக்கூடாது. இந்த எக்ஸாம்பிள்ல பாருங்க, வட்டி கட்டியே நமக்கு இருக்கிற காசெல்லாம் போயிடும். ஸோ உலகத்தின் பார்வையில இந்த 3 ரீசன் சொல்றாங்க, இந்த காரணங்களுக்காக நீங்க லோன் எடுக்கலாம். இன்னைக்கு நீங்க பேங்க்ல இல்ல மற்ற டிவில எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காரணங்கள் தான் சொல்றாங்க. கடன் எடுக்கிறதுக்கு இதுதான் 3 காரணம். ஃபர்ஸ்ட் காரணம் என்னன்னா, நான் வந்து ஒரு பொருளை வாங்குறேன், அதை வாங்கினா அதோட மதிப்பு உயர்ந்துகிட்டே இருக்கணும். இன்னைக்கு நான் ஒரு நிலம் வாங்குறேன்னு சொன்னா அந்த நிலம் வந்து வருஷா வருஷம் அதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு, அப்பனா நான் கடன் வாங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு, எப்பனாலும் அதை நான் வித்து அடைச்சுக்கலாம். இன்னைக்கு நான் வீடை வச்சிருக்கேன், அதை வித்துட்டு எனக்கு ஸ்டில் ஒரு ப்ராஃபிட் வரும், அப்பனா கடன் வாங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. மூணாவது, என்னோட சம்பளம் என்னால 20% அதுக்கு அதிகமா இல்ல, என்னால அந்த மாசம் மாசம் இஎம்ஐ கட்டுறதுக்கான திறமை இருக்கு அப்படின்னா பண்ணலாம் அப்படின்றாங்க. ஏன்னா நமக்கு இன்கம் டேக்ஸ்லாம் அதுக்கு நம்ம எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 காரணங்கள் தான் பொதுவா சொல்லுவாங்க, கடன் வாங்குறது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி உலகத்தின் பார்வையில இந்த 3 காரணங்களை சொல்லுவாங்க. ஆனா நம்மளுடைய பார்வை, தேவனுடைய பார்வை கடன் வாங்காமல் இருப்பது. நான் தெளிவா பார்த்தோம், கடன் என்பது ஒரு அடிமைத்தனம், கடன் என்பது ஒரு சாபம். இதுக்கு மேல நமக்கு சொல்ல வேண்டியது எதுவுமே கிடையாது. இல்ல அது பைபிள்ல கிளியராவே சொல்லல அப்படின்லாம் சொல்லவே முடியாது. இதற்கு மேல தெளிவா எதையும் சொல்ல முடியாது. கடன் அடிமைத்தனம், கடன் சாபம். நம்ம வாழ்க்கையில இது வேண்டவே வேண்டாம். அப்ப இந்த கடன் எப்படியோ நம்ம தலைய உள்ள கொடுத்துட்டோம், இந்த கடன்ல இருந்து எப்படி வெளியில வருது? முதல்ல we have to pray. ஆண்டவரே, நான் மாதிரி கடன் பட்டுட்டேன், என்னோட சுயத்தை நம்பி தவறு செஞ்சுட்டேன், என்ன மன்னியுங்க. அதற்கு நம்ம ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்து ஜெபத்தோட கடனை விட்டு வெளியில வர்றதுக்கு நம்ம துவங்கணும். முக்கியமான விஷயம், ஒரு கடன் பட்ட ஒரு நிலையில இருக்கிறோம்னு சொன்னா திரும்பவும் புதிதா எந்த கடனும் வாங்கக்கூடாது. இஎம்ஐயோ கிரெடிட் கார்டோ எதுலயும் போய் நம்ம மாட்டக்கூடாது. கடன் புதிதாக எதுவும்
எடுக்கக்கூடாது. மூணாவது பார்த்தீங்கன்னா, நிறைய நேரங்களில் நம்ம எல்லாம் மனக்கணக்கு தான் போடுவோம். நம்ம ரொம்ப ஸ்பெஷல் இதில் எல்லாமே நம்ம மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணிக்குவோம். அது செய்யக்கூடாது. எழுதணும். எனக்கு இந்தந்த வருமானங்கள் இருக்கு, இந்தந்த கடன் இருக்கு, இவ்வளோ நாட்கள் நான் செலுத்தணும். இதை நம்ம எழுதினாதான் நம்மளால தெளிவா புரிய முடியும், அதற்கேற்றவாறு திட்டமிட முடியும். நம்ம மனக்கணக்கு பண்ணிட்டு அப்படியே நம்ம கடந்து செல்லக்கூடாது. அடுத்தது பாத்தீங்கன்னா, நம்ம எழுதுனதை வச்சு திட்டமிடணும். that should be a budget. நான் இவ்வளோ கடன் இருக்கு, இவ்வளோ வருமானம் இருக்குன்னு சொல்லும் போது ஒவ்வொரு மாசமும் நான் எவ்வளவு செலுத்த முடியும், ஒவ்வொரு மாசமும் அதிகமாக நான் செலுத்த முடியுமா, புதிய வருமானங்கள் என்னால் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி நம்ம அதுக்கு முன்னேறி செல்லணும். established a repayment plan for each debt. 3 கடன் இருக்குன்னு சொன்னா இந்த 3 கடனையும் எவ்வளவு சீக்கிரம் நான் தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி கிளியர் கட்டா ஒரு டைம் லைன் வச்சுக்கணும். 6 மாசம், 2 வருஷம், 10 வருஷம், இதற்குள்ள நான் எல்லாத்தையும் முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு கிளியர் கட்டா பிளான் ஒவ்வொன்றுக்கும் நம்ம இருக்கணும். முக்கியமான விஷயம், கம்யூனிகேட் வித் யுவர் கிரெடிட்டர்ஸ். பல நேரங்கள்ல கடன் பட்டவர்கள் ஒரு வெறுத்து போய் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவாங்க, அந்த பக்கம் எட்டியே பார்க்க மாட்டாங்க. இட் அக்ரவேட்ஸ் த ப்ராப்ளம். அப்படி பண்ணும்போது பிரச்சனை இன்னும் அதிகமாகும். நம்ம கம்யூனிகேட் பண்ணணும். ஏங்க சாரி, நான் உங்கள்கிட்ட 1 மாசத்துல தரேன்னு சொன்னேன், 1 மாசத்துல கொடுக்க முடியாது, கொஞ்சம் 6 months டைம் கொடுங்க. அந்த கம்யூனிகேஷன் கிளியரா இருந்தாலே பாதி பிரச்சனைகள் நமக்கு முடிஞ்சு போயிடும். கம்யூனிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கன்சிடர் ஏர்னிங் அடிஷனல் இன்கம். ஏதாவது வகையில ஏதாவது வருமானத்தை கூட்ட முடியுமா, புதுசா ஏதாவது வேலை சேர்க்க முடியுமா என்னால, இல்ல என் வீட்டுல மனைவி சும்மா இருக்கிறாங்க, அவங்கள ஏதாவது பணி செய்ய அமர்த்த முடியுமா, புது வகைகள்ல ஏதாவது வருமானம் கிடைக்குமான்னு நம்ம யோசிக்கணும். அண்ட் ஃபைனலி, சீக் கவுன்சில் ஆஃப் காட்லி பீப்புள். ஆலோசனை நம்ம கேட்கணும். நம்ம சபையில நமக்கு தெரிஞ்ச வங்கியிலையோ இல்ல இந்த பணத்தை பற்றி நல்ல அறிவு கொண்ட யார்த்தையாவது நம்ம ஆலோசனை கேட்கணும். இந்த மாதிரி நான் மாட்டியிருக்கேன், என்ன செய்யறது, உங்க ஆலோசனைகளை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆலோசனை கேட்க ஆயத்தமா இருக்கணும். ஸோ இது ஒரு few simple steps. இப்போ how do we stay out of debt? ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் நான் அப்புறமா உங்களுக்கு ஷேர் பண்றேன். பர்சனல் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட். பர்சனல் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் நமக்கு மாசம் மாசம் பேங்க் ஸ்டேட்மெண்ட் வரும். பேங்க்ல நம்ம எவ்வளவு செலுத்துறோம், எவ்வளவு செலவு பண்றோம்ன்ற பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஆனா பர்சனல் ஸ்டேட்மெண்ட் நமக்கு தேவை. பர்சனல் ஸ்டேட்மெண்ட்னா என்ன? இப்போ ஒரு கம்பெனி இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் பெப்சின்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு பெப்சியோட மதிப்பு இவ்வளவு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரோட மதிப்பு என்ன, ஃபைனான்சியலா நம்மளோட இன்றைய நிலை என்ன, இன்னைக்கு என்னோட மதிப்பு என்ன, இவ்வளவு என்கிட்ட பணம் இருக்கு, பேங்க்ல எஃப்டி இவ்வளவு இருக்கு, என்னோட வீட்டோட மதிப்பு இவ்வளவு, இவ்வளவு கடன் இருக்கு. இந்த மாதிரி நிதியில என்னோட இன்றைய நிலைமை என்னன்றதை நான் தெரிஞ்சுக்கணும். ஸோ மை பர்சனல் வெல்த், மை பர்சனல் ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ் என்ன, அது தெரிஞ்சாதான் அதை எப்படி இன்னும் வளர்ச்சி அடைய முடியும், நாளுக்கு நாள் அதை எப்படி இன்னும் மேம்படுத்த முடியும்னு சொல்லி நம்ம திட்டமிட முடியும். பட்ஜெட்டிங். மாசம் மாசம் நம்ம பட்ஜெட் பண்ணலன்னு சொன்னா நம்மளுடைய மேலாண்மை என்றைக்குமே சிறப்பா இருக்காது. பட்ஜெட்டிங் இஸ் இம்பார்ட்டன்ட். அதுவும் முக்கியமா குடும்பமா சேர்ந்து இது செய்யணும். ஆஸ் அ ஃபேமிலி, பிள்ளைகள், கணவன், மனைவி சேர்ந்து நம்ம என்னென்ன செலவு பண்றோம், இதை நம்ம பட்ஜெட் பண்ணாலே போதும். நம்மளால பல விஷயங்கள், பல உண்மைகள் தெரிய வரும். சின்ன சின்ன செலவுகள் பண்ணுவோம். உதாரணமா, நான் ஒரு நாளைக்கு 2 காஃபி குடிக்கிறேன், இல்லை 2 சாக்லேட் வாங்குறேன், இதெல்லாம் சின்ன சின்ன செலவுகள் தான். ஆனா நம்ம அதை எழுதி வச்சு பட்ஜெட் பண்ணி பண்ணும்போது நமக்கு எண்ட் ஆஃப் த மந்த் பெரிய அமௌண்ட்டா தெரியும். சின்ன சின்ன செலவுகள் தானே அப்படின்னு நினைப்போம். ஆனா மாச கடைசியில பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு செலவாக இருக்கும். கண்டிப்பா நம்ம பட்ஜெட் பண்ணணும். இதுக்கு நிறைய ஆப்ஸ் இருக்கு, நிறைய சாஃப்ட்வேர் இருக்கு. சிம்பிள் விஷயங்கள் தான். நம்ம மனசுல பண்ணாம எழுதி நம்ம அந்த வரவு செலவு கணக்குகளை வைத்துக் கொள்ளணும். ஃபைனான்சியல் கோல்ஸ். என்னோட திட்டம் என்ன? நான் 30 வயசு வரும்போது இவ்வளவு எனக்கு பேங்க் பேலன்ஸ் இருக்கணும், இல்ல இந்த பொருட்களை நான் வாங்கியிருக்கணும், ஒரு வீடு வாங்கியிருக்கணும். ஃபைனான்சியலா நமக்கு கோல்ஸ் கண்டிப்பா இருக்கணும். என்னோட கோல் என்ன? when I am 40 years old இந்த மாதிரி இருக்கணும், 50 years old இப்படி இருக்கணும்.
நம்ம ஜெபத்தோட நம்மளுடைய ஃபைனான்சியல் கோல்ஸை ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நமக்கு பிளானிங் இல்லைன்னு சொன்னால் நம்ம எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் நம்ம பல விஷயங்களை போட்டு விட்டுருவோம். ஸோ இதுதான் வந்து பர்சனல் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட். ஸோ அசெட்ஸ், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சொத்துக்கள் என்ன, லயபிலிட்டிஸ் என்னென்ன இருக்குது, என்னோட மதிப்பு என்ன. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிளியர் கட்டாக ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் பேப்பரில் எழுதி வச்சிருக்கும் போது வில் பி மோர் கிளியர். மந்த்லி பட்ஜெட், மாதம் மாதம் நம்ம என்ன செலவு பண்ணுறோம், ஒவ்வொரு நாளும் அதை நம்ம குறித்து வச்சுக்கணும். அதெல்லாம் பிள்ளைங்களுக்கு ஒரு எக்ஸசைஸாக கொடுத்து சின்னதுலேருந்தே பிள்ளைங்களை அந்த மாதிரி வளர்த்துட்டு வரணும். ஃபைனான்சியல் கோல்ஸ், என்னோட கோல் என்ன, இதெல்லாம் நம்ம பிளான் பண்ணாமல் கேர்லெஸ்ஸாக விட்டோம்னா அது சரியாக நமக்கு வராது. சரி, இது வந்து கடன் பற்றி சில விஷயங்கள் பார்த்தோம். சேவிங், சாலமோன் ராஜா வந்து நம்ம உலகத்தின் வரலாறுலேயே நிதி நிர்வாகத்துல ஒரு சிறந்த நபர்னு பார்த்தீங்கன்னா சாலமோன் ராஜா தான். ஸோ அவர் சொல்றது என்னன்னா, ஸ்டெடி பிளாடிங் பிரிங்ஸ் ப்ராஸ்பெரிட்டி. நைட்டோட நைட்டா பணக்காரன் ஆகலான்னு சொல்லல அவரு. அவர் என்ன சொல்றாரு, கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா ஸ்டெடி பிளாடிங் பிரிங்ஸ் ப்ராஸ்பெரிட்டி. அதனால நம்ம ஒரே நாள்ல நம்ம அந்த சினிமாலெல்லாம் பார்க்குற மாதிரி அப்படியே நம்ம கண்முழிச்சு பார்க்கும்போது உயர்ந்து பணக்காரனா இருக்கணும்னு நினைக்க கூடாது. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயங்க. நம்ம மணி இஸ் த ரூட் ஆஃப் ஆல் ஈவில்னு சொல்லுவாங்க. பணம் தான் வந்து எல்லாத்துக்கும் எல்லா தீமைகளுக்கும் வேறா இருக்குன்னு சொல்லுவாங்க. அது தப்பு. மணி இஸ் நாட் த ரூட் ஆஃப் ஆல் ஈவில். எது ரூட் ஆஃப் ஆல் ஈவில்? லவ் ஆஃப் மணி. சரியா? பணத்தை அளவுக்கு அதிகமா நேசிப்பது தான் தப்பு. பணம் தப்பு கிடையாது. ஆண்டவர் உருவாக்கின ஒரு உன்னத படைப்பு தான் பணம். பணம் வந்து ஆண்டவர் தான் உருவாக்குறாரு. சரியா? பணம் தப்பு கிடையாது. பணம் வந்து ஒரு தவறான விஷயமே கிடையாது. அந்த பணத்தை நேசிப்பது தான் தவறு. லவ் ஆஃப் மணி இஸ் த ரூட் ஆஃப் ஆல் ஈவில். ஸோ நம்ம முதலீடு செய்வது நிச்சயம் அவசியமான ஒன்று. நம்ம வாழ்க்கையில முதலீடு இல்லைன்னு சொன்னா நம்ம பிளானிங்ல பெரிய தப்பு பண்றோம். ஸோ ஏன் முதலீடு செய்யணும்னு சொன்னா, குடும்பத்திற்காக நம்ம கொடுக்கறதுக்காக முதலீடு செய்யணும். நம்ம எதிர்காலத்துக்காக முதலீடு செய்யணும். கடனே இல்லாம இருக்கணும்னு சொன்னா முதலீடு செய்யணும். ஏன்னா நம்ம வேதத்தின் அடிப்படையில பார்க்கும்போது, நம்ம ஸ்பெஷலா சாலமோனோட ரைட்டிங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது தொடர்ந்து இந்த வந்துகிட்டே இருக்கு. எறும்பு வந்து அதை சேமிக்கிறதுனால எறும்பை வந்து புகழ்றாங்க. ஸோ சேமிப்பது நிச்சயமாக தேவையான ஒன்று. இதை நம்ம சம்பளம் வருது, ஒரு நமக்கு இன்கம் வருதுன்னா முதல் விஷயம் நம்ம அதை சேமிக்க கற்றுக்கொள்ளணும். ஸோ இதெல்லாம் வந்து சில இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ். எதுலலாம் வந்து இன்னைக்கு முதலீடு செய்யறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தங்கம், ரியல் எஸ்டேட், பாண்ட். இது வந்து எக்கனாமிக் டைம்ஸ்ல இப்படி இது பண்ணியிருக்கிறாங்க. டாப் இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னு பார்த்தா ஷேர் மார்க்கெட். ஸோ ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது தான் நம்பர் 1 சொல்றாங்க. ஸோ நான் அதுக்குள்ள அதிகமாக உள்ள போக வேண்டாம். பட் சுருக்கமாக சொல்லணும்னா, ஷேர் மார்க்கெட்ல சரியாகவும் இன்வெஸ்ட் பண்ணலாம், தப்பாகவும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஷேர் மார்க்கெட் இஸ் அ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், அட்லீஸ்ட் மீடியம் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். நான் இன்னைக்கே வாங்கிட்டு நாளைக்கே விற்கணும், இல்லை இன்ட்ராடே ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. அன்னைக்கே வாங்கி அன்னைக்கே விற்கிறது, அதெல்லாம் வந்து நமக்கு லாபத்தை கொடுக்காது. இன்னைக்கு முதலீடு செஞ்சோம்னா நம்ம ஒரு லாங் டேர்ம் ஆக்டிவிட்டியா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் செய்யறது நல்லது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் டெஃபினெட்லி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் போட்டிருக்கிறேன். லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, சராசரியாக மனிதர்கள் உயிர் வாழக்கூடிய வருஷங்கள் இந்தியாவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆம்பளைங்க 70 வருஷம் 70.5 இயர்ஸ் உயிர் வாழ்றாங்களாம். சரியா? பெண்கள் 73 வருஷம் உயிர் வாழ்றாங்க. இது வந்து 2010 பார்த்தீங்கன்னா 66, 5 வருஷம் ஏறிடுச்சு. 66 வயசு தான் சராசரியா உயிர் வாழ்ந்த ஆண்கள் இன்னைக்கு 70 வருஷம் உயிர் வாழ்றாங்க. நாளுக்கு நாள் அந்த லைஃப் கூடிக்கிட்டே வருது. இப்போ வந்து எவ்வளவோ முன்னேற்றங்கள் வந்திருக்கு. இன்னைக்கு வந்து பயோடெக்னாலஜில வந்து so much has happened. நம்மளோட உறுப்புகள் எல்லாம் 3D பிரிண்டிங்ல பிரிண்ட் பண்றாங்க. நான் சென்னையில வந்து ஆவடியில் ஒரு ஃபேக்டரி இருக்கு. அங்க வந்து என்ன பண்றாங்க, ஆர்கன்ஸை பிரிண்ட் பண்றாங்க. 3D பிரிண்டரை வச்சு போன்ஸ்ல இருந்து பல்லுல இருந்து நிறைய விஷயங்களை பிரிண்ட் பண்றாங்க. முன்னேறிட்டே இருக்கு. மெடிக்கல் அட்வான்சஸ் ஆர் சோ மச்.
இப்போ அந்த ஏஐல என்ன சொல்றாங்க, நம்ம செத்து போனா கூட நம்மளோட மெமரிஸ், நம்மளோட இது எல்லாமே வந்து அவங்க அதை சேவ் பண்ணி இட்ஸ் கோயிங் டு லிவ் ஃபார் எவர் அப்படிங்கிறாங்க. ஸோ டெக்னாலஜி இஸ் க்ரோயிங். அப்போ இந்த மாதிரி நம்ம 60 வயசுல ரிட்டையர் ஆகிறோம்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், 80 வயசு வரைக்கும் உயிர் வாழ்றோம். அப்போ இந்த 20 வருஷம் என்ன பண்ண போறோம்? சம்பளம் கிடையாது. அப்போ நம்ம எப்படி உயிர் வாழ போறோம்? எப்படி வந்து நம்மளோட அந்த வசதிகள் எல்லாம் எப்படி நம்ம தொடர்ந்து அந்த மாதிரி இருக்க போறோம்? இன்னைக்கு வந்து ஒரு பெரிய பொருட்டா தெரியாது. ஆனா இதுக்கெல்லாம் சேர்ந்து நம்ம திட்டமிடணும். இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்றது நம்ம யோசிக்கிறதே கிடையாது. என்னைக்காவது அந்த பேப்பர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ் வரும், நம்ம கடந்து போயிடுறோம். இன்ஃப்ளேஷன் இன்னைக்கு ரொம்ப உயர்ந்துகிட்டே வருது. ஸோ இன்னைக்கு நம்ம எல்லாம் பேசுறோம், 10 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு தக்காளி 1 கிலோ 10 ரூபாயா இருக்கும். இன்னைக்கு நமக்கு விலைவாசி உயர்ந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு நமக்கு 10 ரூபா நம்ம சேமிச்சோம்னா 10 வருஷம் கழிச்சு அதோட மதிப்பு 5 ரூபாயா இருக்கும். இன்னைக்கு நமக்கு 10 ரூபா பெருசா தெரியும், ஆனா 10 வருஷம் கழிச்சு அது மதிப்பே இல்லாம போயிடும். இதே ஒரு 20 வருஷம் 30 வருஷம் அது மதிப்பு இன்னும் குறைஞ்சுக்கிட்டே வரும். அப்ப நம்ம இதெல்லாம் கணக்கு பண்ணி நான் ரிட்டையர் ஆகும்போது எனக்கு கை நிறைய காசு இருக்கணும்னு சொன்னா நம்ம 3 மடங்கு சேமிக்கணும். இதெல்லாம் நீங்க ஆழமா சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு நமக்கு ஏதோ இன்னைக்கு நம்ம இருக்கிறோம், வாழ்க்கை போகுதுன்னு சொல்லிட்டு கடந்து போக கூடாது. இன்னும் 10 வருஷம் கழிச்சு சூழ்நிலை எப்படி ஆக போகுது? 10 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து விலைவாசிகள்லாம் எப்படி இருந்தது, இன்னைக்கு எப்படி இருக்கு? அப்ப இன்னைக்கே இவ்வளவு விலை உயர்ந்திருக்குன்னா இன்னும் 10 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. அதற்கெல்லாம் நம்ம திட்டமிட்டு சேமிச்சு நம்மளை பாதுகாத்துக்கணும். ஸோ சேமிப்பதுல, முதலீடு செய்வதில் ஒரு சில பிப்ளிக்கல் பிரின்சிபிள்ஸ் ரெஃபரன்ஸோட நான் கொடுத்துருக்கிறேன். ஸ்டெடி பிளாடிங், நம்ம கடின உழைப்போடு நாளுக்கு நாள் அப்படியே நம்ம முதலீடு செஞ்சு சேமிச்சு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம உயர வழி தேடணும். ஒரே நாள்ல குறுக்கு வழியில உயரணும்னு நினைக்கிறது தப்பு. அவாய்ட் ரிஸ்கி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இன்னைக்கு பலவிதமான முதலீடு வாய்ப்புகள் வருது. நீங்க இதை செய்யுங்க, அதை செய்யுங்க. குறுக்கு வழிகள் எவ்வளவோ இருக்கு. நமக்கு எவ்வளவோ ஃபோன் கால்ஸ் வருது, SMS வருது, வாட்ஸ்அப் மெசேஜஸ் வருது. நீங்க இதுல முதலீடு செய்யுங்க, உடனே வந்து உங்களுக்கு பணம் 2 ஆகும் அப்படின்லாம் சொல்லி we have to be careful. and முக்கியமா diversify your investments. ஒரே ஒரு இடத்துல முதலீடு செய்வதை தவிர்க்கணும். பல்வேறு விஷயங்கள்ல முதலீடு செய்யணும். இப்போ உதாரணமா ஒரு வீட்டில் முதலீடு செய்யறோம், சரியா? வீட்டில் முதலீடு செய்யும் போது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான் அது அதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஆனா இப்ப திடீர்னு எனக்கு ஒரு அவசர தேவை இருக்கு, உடனே கையில எனக்கு காசு வேணும். அப்ப வீடை உடனே வித்து எனக்கு நாளைக்கே காசு கிடைக்குமா? கிடைக்காது. ஸோ இதுதான் வந்து லிக்விடிட்டின்னு சொல்லுவோம். லிக்விடிட்டினா என்னது? நம்ம உடனே காசு ஆக்குற ஒரு தன்மை. இப்ப தங்கம் வச்சிருக்கிறேன், தங்கத்துல முதலீடு செஞ்சு வச்சிருக்கிறேன், உடனே விற்க முடியுமா? எஸ், வித் ஐ கேன் கெட் மணி. இப்ப ஷேர்ல இன்வெஸ்ட் பண்றேன், ஷேரை உடனே விற்க முடியுமா? விற்க முடியும். ஸோ சில விஷயங்கள் உடனடியாக விற்று என்னால காசாக்க முடியும், சில இது என்னால உடனடியாக விற்க முடியாது. இப்ப நான் பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்றேன், பாண்ட்னா அது 10 வருஷம் லாக்இன் ஆயிரும். நாளைக்கு விற்கணும்னு நினைச்சா என்னால விற்க முடியாது, லாஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி டைவர்சிஃபை பண்ணணும். ஒரே இடத்துல முதலீடு செய்யாம பல்வேறு இடங்கள்ல நான் முதலீடு செய்யணும். தங்கத்துல, நிலத்துல, ஷேர்ல, பாண்ட்ல, பிக்ஸ்ட் டெபாசிட்ல, எல்லா இடத்துலையும் டைவர்சிஃபை பண்ணணும். பலதரப்பட்ட இடங்கள்ல தேர்ந்தெடுத்து நான் முதலீடு செய்யணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுவும் இந்த வயசுல நீங்க சேமிச்சு முதலீடு பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க வந்து நிச்சயமாக பண மேலாண்மையில சிறப்பாக இருப்பீங்க. நீங்க படிக்கிறீங்க, வேலை பார்க்குறீங்க, டசன்ட் மேட்டர். எல்லாருக்கும் இன்னைக்கு கையில காசு இருக்கு. நம்ம முதலீடு செய்வதில் இன்னைக்கு ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னா, குறைஞ்சது 1000 ரூபா இருக்கணும், இல்ல 10,000 ரூபா இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. 10 ரூபாய் கூட நம்ம முதலீடு செய்யலாம். இன்னைக்கு அந்த அளவுக்கு நமக்கு எளிதாயிடுச்சு. நமக்கு வேண்டியது நம்மளுடைய மனப்பாங்கு. நான் இதை சேமிச்சு முதலீடு செய்ய போறேன், வேதத்துல எனக்கு அறிவுறுத்துறது இந்த மாதிரி இருக்கு, நான் செய்ய போறேன் அப்படின்னு முடிவெடுத்தாலே போதும், நம்ம எளிதில் மற்ற விஷயங்கள் எல்லாம் செய்யலாம். நம்ம என்ன நினைப்போம், மவுண்ட் எவரெஸ்ட ஏறணும் அப்படின்னு சொன்னா நம்ம நேரா வந்து மேல படிப்படியா ஏறி மவுண்ட் எவரெஸ்ட தொட்டுட்டு கீழே இறங்கிடுவாங்கன்னு நினைப்போம். தட் இஸ் நாட் கரெக்ட். ஆக்சுவலி இமயமலையை ஏறணும்னு சொன்னா தட்ஸ் அ பிக் டாஸ்க்.
ஃபஸ்ட்டு 60 to 70,000 US$ ஸ்பெண்ட் பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 60 லட்சம் ஸ்பெண்ட் பண்ணணும். இமயமலையை ஏறி அதை இமய சிகரத்தை தொடணும்னு சொன்னா அதுக்கு அவ்வளவு செலவு ஆகும். அந்த ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ், அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே செலவாகும். சரியா? ஃபர்ஸ்ட் there is a காஸ்ட். இமயமலை ஏறுறதுன்றது சீப் கிடையாது. நினைச்சா நம்ம ட்ரெயின் ஏறி போய் அங்கேருந்து ஏறிட்டு இறங்க முடியாது. நம்ம பரங்கி மலை ஏறுற மாதிரி கிடையாது. ஓகே. செகண்ட் திங் இஸ் இட் இன்வால்வ்ஸ் அ லாட் ஆஃப் எஃபர்ட். ஒரு வருஷத்துக்கு முன்னாடில இருந்தே அதுக்கு ட்ரெயின் பண்ணணும். ஏன்னா இமயமலைன்றது எவ்வளவு டால் தெரியுமா? எவ்வளவு பெருசு இமயமலை? சும்மா கெஸ் பண்ணுங்களேன். பாஸ்டர் என்ன பாஸ்டர் எப்படி சொல்லிட்டீங்க? 8,848 meters. அப்ப 8 கிலோமீட்டர். இங்க இருந்து 8 கிலோமீட்டர் என்ன காந்திபுரம் வருமா? 8 கிலோமீட்டர் நேரா யோசிச்சு பாருங்க. 8 கிலோமீட்டர் மேல போகணும், கிட்டத்தட்ட 9 கிலோமீட்டர். ஸோ அவ்வளோ தூரம் ஏறும்போது சாதாரண விஷயம் கிடையாது அது. கரெக்டா? அங்க வந்து உங்களுக்கு ப்ரெஷர், டெம்பரேச்சர் எல்லாம் வித்தியாசமா இருக்கும். நம்ம இங்க இருக்கிற மாதிரி சாதாரணமா மூச்சுட முடியாது, சாதாரணமா நடக்க முடியாது. ஸோ இதுக்கெல்லாம் நீங்க ட்ரைனிங் எடுக்கணும். ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ட்ரைனிங் எடுக்கணும். இமயமலை ஏறுறதுன்றது சாதாரணம் இல்லை. நம்ம நிறைய சொல்றோம் முன்னாடி ஒரு பெரிய இமயமலையே இருக்கிற மாதிரின்னு. சாதாரணம் கிடையாது, அது பெரிய விஷயம். நிறைய செலவு பண்ணணும், நிறைய ட்ரெயின் பண்ணணும். அண்ட் இமயமலை ஏறுறதும் வந்து ஒரு சிம்பிள் ப்ராசஸ் கிடையாது. நான் போறேன், ஏறுறேன், நாளைக்கு வந்துட்டேன்றது கிடையாது. இமயமலை ஏறணும்னா முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா பேஸ் கேம்ப்னு இருக்கு. பேஸ் கேம்ப்ன்றது ஒரு 4000 சம்திங் அந்த மீட்டர்ஸ்ல பேஸ் கேம்ப். அங்க டென்ட் எல்லாம் இருக்கும், சூடான சாப்பாடு இருக்கும், டிவி இருக்கும், நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ பேஸ் கேம்ப் ஒரு பெரிய ரொம்ப ஹை ஆல்டிடியூட்லாம் கிடையாது. நிறைய பேர் ஏறுவாங்க பேஸ் கேம்புக்கு. ஸோ கீழேருந்து பாதி தூரம் வந்துட்டாங்க பேஸ் கேம்ப். பேஸ் கேம்ப்ல வந்தா நல்ல ஃபெலோஷிப் இருக்கு, சூடான சாப்பாடு, கம்ஃபர்ட்ஸ் எல்லாம் இருக்கு, டிவி இருக்கு. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பேஸ் கேம்ப் வரைக்கும் தான் போவாங்க, மேல வரைக்கும் ஏற மாட்டாங்க. இன்னைக்கு நம்மளும் பாத்தீங்கன்னா ஆண்டவரை ஏற்றுக்கிட்டோம், நான் வந்து சபை நிறைய நிகழ்ச்சிகள் எல்லாம் வரேன், நிறைய விஷயங்கள் செய்யறேன், எனக்கு இது போதும், இதுக்கு மேல என்னத்தை பெருசா பண்ண போறேன், நான் பாரு இவ்வளவு தூரம் வந்துட்டேன், எனக்கு கீழே அவ்வளவு பேர் இருக்கிறாங்க, நான் இவ்வளவு தூரம் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் திருப்தி ஆயிக்குவாங்க. இந்த பேஸ் கேம்ப்ன்றது ஒரு டூரிசம். எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஹெலிகாப்டர்ல இருந்து இறங்கிடுவாங்க. பேஸ் கேம்ப்ல நிறைய பேர் ஏற கூட மாட்டாங்க, ஹெலிகாப்டர்ல இருந்து இறங்கிட்டு 2 போட்டோஸ் எடுத்துட்டு இறங்கி போயிடுவாங்க. ஸோ பேஸ் கேம்ப்ல இருக்கிறதுக்காக நம்மளை ஆண்டவர் கூப்பிடல, உலகத்துல இருந்து நம்மளை பிரித்து எடுத்திருக்கிறாரு. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் விசேஷித்த திட்டம் வச்சு நம்மளை அழைச்சிருக்க அழைப்புக்கு காரணம் ஏதோ ஏனோ தானோன்னு வாழ்ந்துட்டு போவதுக்காக கிடையாது. மற்றவங்களை போல இல்லாம நான் பாரு இவ்வளவு தூரம் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி திருப்தி அடைவதற்காக ஆண்டவர் நம்மளை அழைக்கல. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அழைத்த அழைப்பு நம்ம சிகரத்தை பிடிக்கணும்ன்றதுக்காக தான். எப்படி பிடிப்பது? பேஸ் கேம்ப் எல்லாரும் அங்க வந்தாச்சு. பேஸ் கேம்ப்ல இருந்து மேல போகணும் அப்படின்னு சொன்னா முதல்ல வந்து கும்பு ஐஸ் ஃப்ளோன்னு ஒரு இடம் இருக்கு, அதை தாண்டணும். இந்த கும்பு ஐஸ் ஃப்ளோனா எப்படின்னா பனி கட்டிகள் அது அப்படியே மூவ் ஆயிட்டே இருக்கணும். ஒரு ஆறு, பனி கட்டிகளால நிறைந்த ஒரு ஆறு, யோசிச்சு பாருங்க, மேல இருந்து அப்படியே இறங்குது, அது மூவ் ஆயிட்டே இருக்கும், அதுல நம்ம ஏறி போகணும். ஸோ இந்த கும்பு ஐஸ் ஃப்ளோல நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. ஏன்னா மலை ஏறதே கஷ்டம், அந்த ஒரு சில்லா அவ்வளோ ஹை ஆல்டிடியூட்ல அது மூவ் ஆயிட்டே இருக்கு. யோசிச்சு பாருங்க, நம்ம தர நடந்துகிட்டே இருக்கு. அப்படிப்பட்ட இடத்தை தாண்டி எங்க போவாங்க, C1 கேம்ப் 1ன்னு சொல்லி அங்க போகணும். ஸோ முதல் நாள் வந்து பேஸ் கேம்ப்ல இருந்து கிளம்புனாங்கன்னா அந்த கும்பு ஐஸ் ஃப்ளோ தாண்டி மேலே ஏறி C1 போவாங்க. ஸோ C1 போயிட்டு அங்க வந்து தே வில் ஸ்டே. அந்த அந்த கண்டிஷன்ஸ்க்குலாம் வந்து அட்ஜஸ்ட் ஆகணும், அதுக்கு தே வில் ஸ்டே. அப்புறம் C1ல இருந்து தே கம் பேக் டு த பேஸ் கேம்ப், திரும்பி அந்த இடத்த தாண்டி கீழே வருவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் டே திரும்ப C1 மேல C2, அதுக்கு மேல C2 வரைக்கும் போவாங்க. போயிட்டு தே செட்டில் டவுன் தேர், அங்க இருக்கிற கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்க்குலாம் அக்கஸ்டம் ஆயிட்டு திரும்ப C1க்கு வருவாங்க. அதுக்கப்புறம் C2 C3 வரைக்கும் போவாங்க, கேம்ப் 3 வரைக்கும் போவாங்க. போயிட்டு they come all the way back to the base camp. அப்புறம் பேஸ் கேம்ப்ல இருந்து கீழே இறங்கி வந்துருவாங்க. சரியா? தென் இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்லாம் நல்லா ஆச்சு, நமக்கு கிளியரா இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா திரும்பவும் they make an attempt. பேஸ் கேம்ப் C1 come back, C2 come back, C3ல இருந்து C4 போவாங்க. C4ல வெயிட் பண்ணுவாங்க.
கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கும்போது இந்த ஃபைனல் அட்டெம்ப்ட் எடுப்பாங்க. ஃபைனல் அட்டெம்ப்ட் மவுண்ட் எவரெஸ்ட்டை சார்ஜ் பண்ணி they touch the மவுண்ட் எவரெஸ்ட். மவுண்ட் எவரெஸ்ட் அந்த சிகரம் எப்படி இருக்கும்? நம்ம இந்த பென்சில் சீவன கூர்மையாக இருக்கும் அந்த மாதிரி இருக்குமா? எப்படி இருக்கும்? ஏதாவது ஐடியா இருக்கா சிகரம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு? நம்ம அந்த இதெல்லாம் பார்க்குறோம், ஃபோட்டோஸ் எல்லாமே பார்க்குறோம். அது எப்படி நம்ம ஷார்ப் பாயிண்ட் மாதிரி இருக்குமா? எப்படி இருக்கும்? இட் வில் பி லைக் ஒரு பெரிய டைனிங் டேபிள் பெரிய சைஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அங்கே போய் யூ கேன் பிளான்ட் யுவர் ஃப்ளாக்ஸ் எல்லாம் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நான் சிம்பிளாக சொல்லிட்டேன் அங்கே போ இங்கே போ அப்படின்ட்டு. நீங்கள் இந்த பேஸ் கேம்புக்கு மேலே போக போக யுவர் பாடி ரியாக்ட்ஸ் இன் டிஃப்ரெண்ட் வேஸ். உங்களுக்கு வந்து இருமுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது முடியவே முடியும், இருமிக்கிட்டே இருப்பீங்க. இருமிக்கிட்டே இருந்து உங்கள் ரிப்ஸ் உடையும், இந்த விழா எலும்பெல்லாம் உடையிற அளவுக்கு இருமுவாங்க. அந்த கண்டிஷன்ஸ் வந்து அந்த ஹைட்ஸ் வந்து எப்படின்னா ஏரோப்ளைன் வந்து பறக்கிற ஃப்ளைட்டு, பறக்கிற ஹைட்டு அவ்வளோ ஹைட்டு. அங்கே வந்து லங்ஸ் எல்லாம் வந்து ஈஸியாக தண்ணி கட்டி அங்கே மூச்சுட முடியாமல் இறந்து போகிற ஆட்கள் இருக்கிறாங்க. நீங்கள் வந்து அங்கே 0 டிகிரி 100 டிகிரியில் வந்து தண்ணி எரியாது, அங்கே தண்ணி உருகாது. அங்கே கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் ஆர் ஆல் சோ டிஃப்ரெண்ட். ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க நமக்கு அவ்வளோ நேரம் ஆகும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவங்க மவுண்ட் எவரெஸ்ட் அந்த சிகரத்துக்கு போயிட்டு they come back. ஓகே, நிறைய பேர் வந்து இது ஒரு 3 மாச டைம். இது உங்களுக்கு ஏப்ரல் மே அந்த டைம்ல வந்து போய் டச் பண்ணிட்டு வர்றதுக்கு they take this much time. நிறைய பேர் வந்து கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்னால போக முடியாது, பாதியிலே திரும்பின ஆட்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு சிலர் நிறைய தடவை போயிருக்காங்க சிகரங்கள் மவுண்ட் எவரெஸ்ட் தான். இன்னைக்கு ஆண்டவருடைய அழைப்பும் அத்தகையது. எல்லாம் யங் பீப்புள் இருக்கிறீங்க. ஆண்டவர் அழைப்பது சிகரங்களை எட்டி பிடிப்பதற்கு. சிலர் ஒரு சிகரத்தை எட்டி பிடிக்கிறதுக்காக ஆண்டவர் அழைக்கிறார். ஒரு சிலர் நிறைய சிகரங்களை நீங்க அதை நீங்க கேப்சர் பண்ணணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. பேஸ் கேம்ப்லயே ஹாப்பி ஆயிடாதீங்க. இங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, வசதிகள் இருக்கு, இவ்வளவு தூரம் நான் வந்துட்டேன், இது போதும். நோ, நம்ம பாஸ் மார்க் வாங்குறது நம்மளோட குறிக்கோள் கிடையாது. நம்ம ஆண்டவருக்காக we have to excel, we have to be trailblazers, முன்னோடிகளா இருக்கணும். நம்ம சாதாரண விஷயத்தை கொண்டு நம்ம திருப்தி படுத்திக்க கூடாது. இல்ல எனக்கு இன்னும் வேணும், ஆண்டவரே உமக்காக நான் இன்னும் ஓடுவேன், இன்னும் அதிகமா நான் சாதிப்பேன். இத்தகைய ஒரு பேஷனோட நம்ம உழைக்கணும். ஒவ்வொருவரும் இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு சாதிக்கணும், சிறப்பாக செயல்படணும். So I would like to leave you with that challenge. So don't be satisfied with an ordinary life. சாதாரண வாழ்க்கைக்காக படைக்கப்பட்டவர்கள் நீங்கள் இல்லை. நீங்க வந்து ஆண்டவர் உங்கள் மேல் ஒரு வித்தியாசமான சிறப்பான நேர்த்தியான ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு, எதிர்பார்ப்பை வச்சிருக்கிறாரு. நீங்க அதை உணர்ந்து கொண்டு ஆண்டவருடைய திட்டம் என்பதை தெரிந்து கொண்டு செயல்படணும். ஸோ இந்த டீடைல்ஸ் எல்லாம் I'll share it with you. Any doubts, anything, please feel free to reach out to me. Thank you. I wish you all the best. Thank you.